போர் வீரன் சமரன் சீரீஸை கேட்க விரும்பும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். அத்தியாயம் 1891. இனியாவின் வார்த்தைகளை கேட்ட அக்னிவேந்தன் லேசாக புன்னகைத்தார். ஆனால் பதில் சொல்லவில்லை. அவரது நிலை எவ்வளவு உயர்ந்தது என்பதும் இனியாவுடன் வாதாட அவர் விரும்பவில்லை என்பதும் அதிலிருந்தே தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் மின்னல் மன்னனும் ஜெயசமரனை பார்த்து கவலை கலந்த குரலில், 3 தாக்குதல்களை தாங்கிறதுன்றது இந்த பையனுக்கு ரொம்ப கடினமான சவால். ஏன்னா உனக்கும் அவனுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்குது என்றார். அதற்கு அக்னிவேந்தன் அமைதியான குரலில், இந்த உலகத்துல எதுவும் எளிதா கிடைக்கிறது இல்ல. பண்டைய மின்னல் குறியீடு மாதிரி ஒரு அரிய சக்தியை பெற ஒருத்தர் கண்டிப்பா அவரோட தகுதியை நிரூபிச்சே ஆகணும். நான் ஒன்னும் தப்பு பண்ணல. இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கேன். அது அவனுக்கு கடினமா இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஆனா அவன் உண்மையிலேயே அடுத்த உன்னத வீரனாக தகுதி உள்ளவனா இருந்தா இந்த சவாலையும் அவன் எதிர்கொள்வான். ஏன்னா இந்த உலகத்தோட எதிர்காலமும் ஆதிபித்திரனோட நம்பிக்கைகளும் யார் மீது இருக்குதோ அந்த பையன் கடினமான சோதனைகளுக்கு பழகி இருக்கணும். அதனால இவன் ஏதாவது ஒரு அற்புதத்தை பண்ணுவான்னு நான் நம்புறேன் என்றார். இதை கேட்ட மின்னல் மன்னன் தலையசைத்து, நானும் அப்படிதான் நம்புறேன். ஆனா இந்த பையனை சோதிக்கிறதுல நீ கொஞ்சம் அதிகமாகவே போறேன்னு எனக்கு தோணுது. உண்மையை சொல்லணும்னா இந்த புதிய தலைமுறை வீரன் கிட்ட உன்னோட சக்தியை நீ நிரூபிக்க பாக்குற மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடுவேன். ஆனா என்ன நடந்தாலும் இருளின் அடிமைகள் இந்த உலகத்தை ஆளக்கூடாதுன்றதுதான் என்னோட ஆசை என்றார். அதை கேட்ட அக்னிவேந்தன் முகத்தில் எரிச்சலுடன் பற்களை கடித்தபடியே, என்ன நடந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இருளின் அடிமைகளையும் நான் வேரோட ஒழிச்சு கட்டுவேன். பண்டைய அக்னி குறியீட்டை நான் எடுத்தப்ப நானும் இந்த பையனோட வயசுலதான் இருந்தேன். ஆனா அப்ப நான் இந்த பையனை மாதிரி புத்திசாலியா இல்ல. அதனால அந்த பண்டைய குறியீட்டை எடுத்ததை என்னால ரகசியமா வச்சுக்க முடியல. கடைசியில பண்டைய அக்னி குறியீட்டை பத்தின செய்தி எல்லா பக்கமும் பரவி இருளின் அடிமைகள் என்னை தேடி வந்தானுங்க. என்னை தேடி வந்த அவனுங்க என் கண்ணு முன்னாடியே என்னோட முழு குடும்பத்தையும் கொடூரமா கொண்டுட்டானுங்க. என் அப்பா என் உயிரை காப்பாத்த அவரோட உயிரை தியாகம் பண்ணி என்னை இன்னொரு பரிமாணத்துக்கு அனுப்புனாரு. ஆனா இன்னைக்கும் என் அம்மாவோட கடைசி அலறல் சத்தம் என் காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்குது. அன்னைக்குதான் இந்த உலகத்துல மறைஞ்சிருக்கிற எல்லா இருளின் அடிமைகளையும் வேரோட அழிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாறுவேன்னு சபதம் எடுத்தேன். அப்பதான் என் குடும்பத்தோட ஆன்மாக்களுக்கு அமைதி கிடைக்கும். அதனாலதான் நான் இந்திரஜித்தான உடனே சுடர்வேந்தர் பிரிவை உருவாக்குனேன். அதுக்கப்புறம் தான் பண்டைய அக்னி குறியீடு என்கிட்ட இருக்கிற தகவல் மறுபடியும் பரவ அனுமதிச்சேன். இந்த பாடத்தை நான் முன்னாடியே கத்துக்கிட்டு இருந்தா ஒருவேளை இன்னைக்கு என் குடும்பத்துல யாராவது ஒருத்தராச்சும் உயிரோட இருந்திருப்பாங்க என்றார். அக்னிவேந்தன் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்த ஜெயசமரன் அவரது கடந்த காலம் இவ்வளவு பயங்கரமானதாகவும் வேதனை நிறைந்ததாகவும் இருந்திருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஒரு பண்டைய குறியீட்டை பெறுவது அளவற்ற சக்தியை கொடுத்தாலும் அதனுடன் கொடிய ஆபத்துகளும் கூடவே வரும் என்பதை அவன் உணர்ந்தான். சில நேரங்களில் அந்த ஆபத்துகள் ஒருவர் மிகவும் நேசித்தவற்றையே அவரிடமிருந்து பறித்து சென்றுவிடும். நினைவுகளின் தாழ்வாரங்களில் மூழ்கி இருந்த அக்னிவேந்தனை பார்த்த மின்னல் மன்னன் அவரிடம் மேலும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். பிறகு 1 மணி நேரம் கடந்ததும் ஜெயசமரன் மெதுவாக தனது கண்களை திறந்தான். இப்போது அவனது கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. ஏனெனில் அவனது உடலின் சக்திகள் முழுமையாக நிரப்பப்பட்டு அவன் முழுவதுமாக குணமடைந்திருந்தான். பின்னர் தன் இடத்தில் நின்றபடியே ஜெயசமரன் அக்னிவேந்தனை பார்த்து, மூத்த அக்னிவேந்தரே, நம்ம சவாலை தொடங்குவோம் என்றான். அதற்கு அக்னிவேந்தனும் ஜெயசமரனின் கண்களில் எரிந்த ஒளியை கவனித்தார். அதன் பிறகு அவர் தாழ்ந்த குரலில், சமரா, ரொம்ப கவனமா இருந்துக்கோ. நான் என்னோட எந்த சக்தியையும் அடக்க போறதில்ல. அதனால இந்த சவால நீ உயிரிழந்தா அது என்னோட தப்பு இல்ல என்றார். அவர் சொன்னதை கேட்ட ஜெயசமரன் ஒப்புக்கொண்டு தனது சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினார். அதை கண்டதும் அக்னிவேந்தனை சுற்றி நெருப்பு மெதுவாக எரிய ஆரம்பித்தது. பிறகு சில கணங்களிலேயே அந்த நெருப்பு மிகவும் ஆபத்தானதாக மாறியது. அதை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் சிறிய கவலை தோன்றியது. ஏனெனில் ஒரு இந்திரஜித்தலை வீரனின் சக்தி அளவற்றதாக இருந்தது. இதை கண்ட ஜெயசமரன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து உடனடியாக தனது கைகளால் பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான முத்திரையை உருவாக்க தொடங்கினார். அதே நேரத்தில் அவனது உடலிலிருந்து ஒளி வெளிப்பட்டு அவனுக்கு முன்னால் குவிய தொடங்கியது. அந்த ஒளி மெதுவாக ஒரு மர்மமான வலையாக மாறியது. அது அவனுக்கு ஒரு கவசம் போல செயல்படக்கூடியதாக இருந்தது. பிறகு அந்த வலை மெதுவாக சுழன்றதால் சுற்றியுள்ள பகுதி மங்கலாக தோன்றியது.
ஜெயசமரன் அந்த நுட்பத்தை பயன்படுத்துவதை கண்ட மின்னல் மன்னனின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றி, இந்த பையன் ரொம்ப சுவாரஸ்யமானவன் தான். இவனுக்கு இந்த மாதிரி சிறப்பு நுட்பங்கள் எங்க இருந்து கிடைச்சதோ என்று கேட்டார். ஆனால் ஜெயசமரன் அத்துடன் நிற்கவில்லை. அவன் உடனே தன்னிடமிருந்த பண்டைய கல்லின் சக்தியை வெளியே இழுத்து அந்த ஒளி வலையில் அதை நிரப்பத் தொடங்கினான். அதன் பிறகு ஜெயசமரன் தனது மற்றொரு ரகசிய ஆயுதமான பண்டைய அழிவு குறியீட்டை வெளியே எடுத்தான். அதனால் ஜெயசமரனை சுற்றி கருப்பு ஒளி பிரகாசிக்க தொடங்கியது. பிறகு அது மெதுவாக ஒரு பெரிய துளையாக மாறி அந்த ஒளி வலையுடன் நேரடியாக இணைந்தது. அந்த மூன்றும் ஒன்று சேர்ந்த போது அந்த வலையின் சக்தி அபரிமிதமாக அதிகரித்தது. அதை கண்ட மின்னல் மன்னன், ரொம்ப சக்தி வாய்ந்த 3 புதையல்கள். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த பையனோட சக்தி இன்னும் கம்மியா தான் இருக்குது என்றார். ஒருவேளை ஜெயசமரன் இந்திரஜித் நிலையில் இருந்திருந்தால் அவனது தாக்குதல்கள் அக்னிவேந்தனை கடுமையாக காயப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும் என்பதை மின்னல் மன்னன் நன்றாகவே அறிந்திருந்தார். ஆனால் ஜெயசமரன் தற்போது ஒரு உச்ச பரமஜீவ நிலையில் மட்டுமே இருந்தார். அதனால் அக்னிவேந்தனின் சக்திகளுக்கும் ஜெயசமரனின் சக்திகளுக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருந்தது. அடுத்த கணமே ஜெயசமரன் பெருமூச்சு விட்டு தனது கைகளை மெதுவாக அசைக்க தொடங்கினார். அப்போது அவன் கைகளிலிருந்து சுமார் 20 மின்னல் விதைகள் வெளிப்பட்டு அந்த வலையை தங்களின் சக்திகளால் நிரப்பத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து பண்டைய அழிவு குறியீட்டின் உதவியுடன் ஜெயசமரன் அந்த அனைத்து மின்னல் விதைகளின் சக்திகளையும் விரைவாக உறிஞ்சினார். இதனால் அந்த வலையின் சக்தி பல மடங்கு அதிகரித்தது. அதை பார்க்கும்போது அக்னிவேந்தனின் அபாயகரமான தாக்குதலை எதிர்கொள்ள தன்னிடமிருந்த எந்த வழியையும் பயன்படுத்த ஜெயசமரன் தயங்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. 20 மின்னல் விதைகளின் சக்திகள் ஒன்றாக இணைந்த போது அந்த வலை இன்னும் பெரியதாக வளர்ந்தது போல தோன்றியது. இதை பார்த்த மின்னல் மன்னன், இந்த பையன் பண்டைய அழிவு குறியீட்டை வச்சு இந்த வலைய மின்னல் விதைகளோட சக்திகளால நிரப்பிட்டான். இது பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உண்மையிலேயே இந்த பையனுக்கு நிறைய அறிவு இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த தாக்குதல்களை தாங்க இதுவும் போதுமானதா இருக்காது என்றார். மறுபுறம் ஜெயசமரன் அங்கேயே நின்று விடவில்லை. தலையை மெதுவாக அசைத்து கண்களில் லேசான உதவியற்ற தன்மை தெரிந்தபடியே அவன் ஒரு மிகப்பெரிய மின்னல் விதையை வெளியே எடுத்தான். அந்த மின்னல் விதையை பார்த்தவுடனே மின்னல் மன்னனின் முகத்தில் ஆச்சரியம் பரவியது. அதை உடனே அடையாளம் கண்டுகொண்டு, இப்படிப்பட்ட ஒரு மின்னல் விதைய ஒரு இளவரசன் கிட்ட இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். ஒருவேளை இந்த மின்னல் விதை நிழல்வேந்தனுடையதா இருக்குமோ? ஆமா, இந்த சக்திகள் கண்டிப்பா நிழல்வேந்தனுடையதுதான். ஆனா அக்னிவேந்தன் உண்மையிலேயே இந்த பையனை அவங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தும்படி கட்டாயப்படுத்திட்டான் என்றார். இதற்கிடையில் ஜெயசமரனும் அந்த மின்னல் விதையை அழிவு சக்திகளின் உதவியுடன் காலி செய்து அதன் சக்தியை வலையின் உள்ளே செலுத்தினான். இதனால் அந்த வலை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறியது போல தோன்றியது. அதன் சக்தியை உணர்ந்த ஜெயசமரனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. பின்னர் அவன் அக்னிவேந்தனை பார்த்து புன்னகையுடன், மூத்த அக்னிவேந்தரே, தயவு செஞ்சு நீங்க உங்களோட முதல் தாக்குதலை தொடங்குங்க என்றார். அதற்கு பதிலாக அக்னிவேந்தன் ஜெயசமரனின் வலையை கவனமாக பார்த்து லேசான ஆச்சரியத்துடன், நீ வெறும் ஒரு பரமஜீவ நிலையில இருந்தோம் இவ்வளவு வலிமையான வலை கவசத்தை தயாரிக்க உன்னால முடிஞ்சிருக்குது. உண்மையிலேயே உன்னோட திறமை குறிப்பிடத்தக்கதுதான். ஆனா சமரா, துரதிருஷ்டவசமா இந்த வலிமையான கவசம் கூட என் தாக்குதல இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது என்றார். இதை சொன்ன உடனேயே அக்னிவேந்தரின் கண்களில் நெருப்பு எரிய தொடங்கியது. பிறகு அடுத்த கணமே அவர் தனது கையை அசைத்து சுற்றிலும் நெருப்பை உருவாக்கினார். அந்த நெருப்பு மின்னல் உலகை முழுவதுமாக மாற்றி இருந்தது. அது அந்த இடம் இனி மின்னல் உலகம் அல்ல, நெருப்பின் உலகம் என்பது போல தோன்றியது. இதனுடன் அக்னிவேந்தரின் உடலை சுற்றி ஒரு அபாயகரமான சிவப்பு ஒளி எரிந்து கொண்டிருந்தது. அது அந்த நெருப்புடன் கலந்து ஒரு அம்பு போல ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தது. அந்த தாக்குதலில் அளவுக்கு அதிகமான சக்திகள் இருந்ததா அது பரிமாணங்களை தாண்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜெயசமரனை அடைந்தது. அதன் பிறகு அது நேரடியாக ஜெயசமரனின் வலையுடன் மோதியது. அவை மோதிய கணத்தில் அந்த உலகில் ஒரு கூர்மையான சத்தம் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் சிவப்பு ஒளியால் சூழப்பட்டது. அந்த முதலால் ஜெயசமரனின் மிகவும் வலிமையான வலையும் நடுங்கத் தொடங்கியது. பிறகு மெதுவாக அந்த சிவப்பு ஒளி அதை பலவீனப்படுத்த தொடங்கியது. இருப்பினும் பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட அந்த வலை தொடர்ந்து சுழன்று கொண்டே இருந்தது. அதன் இயல்பே எந்த சக்தியையும் சிதறடிப்பதுதான். ஆனால் இந்த முறை அந்த வலை மிக ஆபத்தான ஒரு சக்தியுடன் மோதி இருந்தது. இதன் விளைவாக சில கணங்களிலேயே அந்த வலை விரிசல் அடைய தொடங்கியது. இதை பார்த்த ஜெயசமரனின் முகம் நிறம் மாறியது. அடுத்த சில கணங்களிலேயே அவன் மிக வலிமையானதாக கருதி அவனது 3 அடுக்கு வலை விரிசல் அடைவதையும் அதன் முதல் அடுக்கு ஒரு நொடியில் அழிந்து போவதையும் ஜெயசமரன் கண்டான்.
ஜெயசமரன் முன் இப்படி ஒரு காட்சி தோன்றியது இதுவே முதல் முறை. ஆனால் அவனுக்கு யோசிக்க நேரமில்லை. ஏனெனில் அந்த சிவப்பு ஒளி இன்னும் முன்னேறி கொண்டிருந்தது. பிறகு அது இரண்டாம் அடுக்கையும் அழிக்க முயல தொடங்கியது. அப்போது பண்டைய மந்திரக்கல் தான் அந்த இரண்டாவது அடுக்கை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. அது அதை அடைந்த போது சிவப்பு ஒளியின் சக்தி சிறிது குறைந்திருந்தது. இந்த நேரத்தில் திவானின் முகத்திலும் கவலை தென்பட்டது. அதனுடன் அவன் ஒரு வெள்ளை ஒளிச்சுவரை உருவாக்க தொடங்கினான். அந்த சுவர் பண்டைய கல்லுக்கு முன்பாகவே உருவானது. அது மிகவும் வலிமையானதாக தோன்றியது. ஆனால் திவான் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. அதனால் அவனது பலம் முன்பிருந்ததை போல இல்லை. இதன் காரணமாக அக்னிவேந்தனின் சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு எதிராக அவனது முயற்சிகளும் தோல்வியடைந்தன. அதே நேரத்தில் வெள்ளை ஒளியாலான அந்த சுவர் ஒரு நொடியில் சிதறியது. இருந்த போதிலும் சிவப்பு ஒளி தொடர்ந்து முன்னேறியது. அது பண்டைய கல்லுடன் மோதிய போது வலையின் இரண்டாவது அடுக்கும் அழிந்தது. அதைத் தொடர்ந்து அந்த பண்டைய கல் ஜெயசமரனை நோக்கி பறந்தது. இதை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் பீதி தென்பட்டது. அவன் உடனே 3 அடுக்குகள்ல 2 அழிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு அடுக்கு மட்டும்தான் இருக்குது. பண்டைய அழிவு குறியீடே, இதை கவனிச்சுக்கோ என்றான். அந்த தருணத்தில் ஜெயசமரன் எல்லாவற்றையும் விதியின் வசம் விட்டுவிட்டான். அதே நேரத்தில் அவன் கண் முன்னே அந்த சிவப்பு ஒளி இன்னும் முன்னேறி கொண்டிருந்தது. அதன் சக்தி முன்பை விட பலவீனமடைந்திருந்தாலும் அது அனைவரின் முன்னாலும் வந்து பண்டைய அழிவு குறியீட்டின் துளையில் மோதியது. அப்போது ஜெயசமரனின் வலையின் 3வது அடுக்கான பண்டைய அழிவு குறியீட்டின் துளை வேகமாக சுழல தொடங்கியது. பிறகு அது அழிவு சக்திகளின் உதவியுடன் அக்னிவேந்தனின் அபாயகரமான தாக்குதலின் சக்திகளை உறிஞ்ச தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகள் அந்த இரு சக்திகளும் மோதிக்கொண்டே இருந்தன. ஆனால் அப்போது அழிவு சக்திகளும் மெதுவாக பலவீனமடைவதை கண்ட ஜெயசமரனின் முகம் மீண்டும் நிறம் மாறியது. ஏனெனில் அந்த தாக்குதலின் வலிமையை முழுமையாக நடுநிலையாக்க அளவற்ற அழிவு சக்திகளாலும் முடியவில்லை என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அந்த சிவப்பு ஒளியின் சக்தி யாரும் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருந்தது. இதற்கிடையில் அந்த கருந்துளையின் நடுவிலிருந்து ஒரு சிறிய சிவப்பு ஒளி வெளிவர தொடங்கியது. அதை பார்க்கும்போது இன்னும் சில நொடிகளில் ஜெயசமரனின் கடைசி அடுக்கும் அழிக்கப்பட போகிறது என்பதை அது தெளிவுபடுத்தியது. இருப்பினும் அந்த நேரத்தில் சிவப்பு ஒளி தாக்குதலும் கணிசமாக பலவீனம் அடைந்திருந்தது. பிறகு சில நொடிகள் கழித்து அந்த கருந்துளை ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்புடன் மறைந்தது. இதன் மூலம் ஜெயசமரனின் கடைசி பாதுகாப்பு அடுக்கும் தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து தன்னை நோக்கி வருவதை ஜெயசமரன் பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த அக்னிவேந்தன், இந்த சவால்ல நீ தோத்துட்ட சமரா என்றார். இதை கேட்டவுடனே ஜெயசமரன் தன் உடலில் இருந்த 35 நாக முத்திரைகளையும் ஒளிரச் செய்து அவற்றின் சக்திகளை பயன்படுத்தி தனது உடலை வலுப்படுத்த தொடங்கினான். அவ்வாறு செய்து கொண்டே, என்னோட இந்த மலைக்கவசம் அழிஞ்சா என்ன, என்கிட்ட என்னோட உடல் வலிமை இருக்கு என்றான். அப்போது 35 நாகமுத்திரைகளின் சக்திகள் நிறைந்த ஒரு பச்சை ஒளி ஜெயசமரனின் உடலில் இருந்து வெளிப்பட்டது. பிறகு அடுத்த கணமே அந்த பச்சை ஒளி முன்னோக்கி பாய்ந்து ஜெயசமரனை நோக்கி வந்து கொண்டிருந்த சிவப்பு ஒளியுடன் நேரடியாக மோதியது. அந்த மோதலுக்கு பிறகு சிவப்பு ஒளி கணிசமாக பலவீனம் அடைந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் பச்சை ஒளி முழுவதுமாக மறைந்து போனது. அவற்றின் மோதலால் உருவான சக்தி அலைகள் ஜெயசமரனை கடுமையாக தாக்கின. அதனால் அவன் ரத்தம் கக்கியபடியே வெகு தூரம் பின்னால் சென்று விழுந்தான். அதோடு அவனது இந்த தாக்குதலும் தோல்வி அடைந்திருந்தது. ஆனால் அதே நேரத்தில் மின்னல் மன்னன் ஏதோ ஒன்றை கவனித்தார். பிறகு அவர் உடனே, அந்த சிவப்பு ஒளி மறைஞ்சிடுச்சு. ஆனா இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தானவனதான் இருக்கான் என்றார். பிறகு அந்த சிவப்பு ஒளி மிகவும் மங்கி சிறிது தூரத்திலேயே முற்றிலும் மறைந்து விட்டது. இதன் மூலம் ஜெயசமரன் அக்னிவேந்தனின் முதல் தாக்குதலை தாங்கிக் கொள்வதில் வெற்றி பெற்றிருந்தான். ஆனால் அதற்காக அவன் ஒரு பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் அவன் உடல் முழுவதும் ரத்தத்தில் நனைந்திருந்தது. அவன் தொடர்ந்து இருமிக் கொண்டே இருந்தான். அப்போது அவன் தனது உடலில் தாங்க முடியாத வலியை உணர்ந்தான். இருந்த போதிலும் அவன் கண்களில் ஒரு மகிழ்ச்சி தெரிந்தது. அந்த மகிழ்ச்சியுடன் அவன் தனது வாயில் இருந்த ரத்தத்தை துடைத்துவிட்டு, ஒரு தாக்குதலை தாங்கிட்ட, இன்னும் 2 தாங்கணும் என்றான். அந்த நேரத்தில் அந்த இடம் முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அந்த அமைதிக்குள் அக்னிவேந்தன் ஜெயசமரனை ஆச்சரியத்துடன் பார்த்தார். பின்னர் தன்னை சுதாரித்துக் கொண்டு அவர் ஜெயசமரனிடம், என்னோட இந்த முதல் தாக்குதலே உன்னோட எல்லா துருப்பு சீட்டுகளையும் காலி பண்ணிருச்சு. இந்த நிலைமையில இந்த சவாலை நாம தொடரணும்னு நீ இன்னும் விரும்புறியா? மறுபடியும் சொல்றேன் சமரா, என்னோட தாக்குதல்கள் உன் உயிருக்கே உழை வச்சிரும். அதனால பதில் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோ என்றார். ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு பைத்தியகாரத்தனமான சிரிப்பு விரிந்திருந்தது. அதனுடன் அவன், மூத்த அக்னிவேந்தரே,
பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்க தாக்க விரும்பினா தாக்குங்க என்றான். இதை கேட்ட அக்னிவேந்தன் மெதுவாக தலையை அசைத்தார். அதன் பிறகு அவர் தனது கையை அசைத்து மீண்டும் ஒரு சிவப்பு ஒளியை உருவாக்க தொடங்கினார். அந்த ஒளியை கண்ட மின்னல் மன்னனின் முகம் நிறம் மாறியது. அவர் அதிர்ச்சியுடன், இந்த ஒளி முதல்ல வந்ததை விட இன்னும் சக்தி வாய்ந்தது. இப்படிப்பட்ட தாக்குதல் உண்மையிலேயே ரொம்ப இரக்கமற்றது என்றார். அத்தியாயம் 1892. மூத்த அக்னிவேந்தரே, பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்க தாக்க விரும்பினா தாக்குங்க என்றான். ஜெயசமரனின் நம்பிக்கையான குரலை கூட கவனிக்காமல் அக்னிவேந்தன் அவனை புறக்கணித்தார். அதன் பிறகு அவர் தனது கைகளை அசைத்து தனது தாக்குதலை நேரடியாக ஜெயசமரனை நோக்கி அனுப்பினார். அந்த சக்தி வாய்ந்த சிவப்பு ஒளி தாக்குதல் பரிமாணங்களையே கிழித்துக் கொண்டு வேகமாக முன்னேறியது. அதே நேரத்தில் ஜெயசமரன் இந்த தாக்குதலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறான் என்பதை அறிய அக்னிவேந்தனின் மனதில் ஆழ்ந்த ஆர்வம் இருந்தது. ஏனெனில் முந்தைய தாக்குதலிலேயே ஜெயசமரன் தனது 3 துருப்புச் சீட்டுகளையும் பயன்படுத்தி விட்டான் என்பதே அந்த ஆர்வத்திற்கு காரணமாக இருந்தது. மறுபுறம் ஜெயசமரன் தனது வாயிலிருந்து சிறிது இரத்தத்தை துப்பியபடியே தன்னை நோக்கி விரைந்து வந்த அந்த சிவப்பு ஒளியை பார்த்தான். இந்த தாக்குதல் முந்தையதை விட மிகவும் சக்தி வாய்ந்ததும் அதிக ஆபத்தானதுமாக இருப்பதை அவன் உணர்ந்தான். அந்த தருணத்தில் ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக்கினார். உடனே அதில் ஒரு வெள்ளி நிற கட்டிடம் திடீரென்று தோன்றியது. அது அந்த 3 வெள்ளி கட்டிடங்களையும் இணைத்து உருவான அதே கட்டிடம்தான். அப்போது அக்னிவேந்தன் போன்ற ஒரு இந்திரஜித்திரம் ஒருபோதும் சரணடைய போவதில்லை என்று ஜெயசமரன் மனதிற்குள் உறுதியுடன் நினைத்தான். அடுத்த கணமே அந்த சிவப்பு ஒளி நேராக ஜெயசமரனை தாக்கியது. அதனால் அவனது தோல் உடனே சிவந்து போனது. ஆனால் அவன் தனது கைகளில் இருந்த அந்த வெள்ளி கட்டிடத்தை முன்னால் கொண்டு வந்தான். அதிலிருந்து வெள்ளி நிற ஒளி நாலாபுரமும் பரவத் தொடங்கியது. அந்த ஒளி வெளிப்பட்டவுடன் மின்னல் உலகம் முழுவதும் கடுமையாக நடுங்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து லட்சக்கணக்கான மின்னல்கள் அனைத்து திசைகளிலிருந்தும் திரண்டு ஜெயசமரனுக்கு முன்னால் வந்து சேர்ந்தன. அவை ஒன்றுடன் ஒன்று இணைய தொடங்கிய போது அவனுக்கு முன்பாக ஒரு மிக வலிமையான கவசம் உருவானது. அந்த கவசத்தின் மீது சிவப்பு ஒளி பலமாக வந்து மோதியது. அவை மோதியதில் ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அதனால் மின்னல் அலைகள் அனைத்து திசைகளிலும் சிதறின. அது மட்டுமல்லாமல் அந்த மின்னல்களுக்குள் சிவப்பு நிற நெருப்பும் கலந்திருந்தது. அந்த நேரத்தில் மின்னலுக்குள் மறைந்திருந்த கவசத்தின் சக்திகளை உணர்ந்த மின்னல் மன்னன் ஆச்சரியமான குரலில், இந்த சக்திகளா? அப்படின்னா இந்த பையன் கிட்ட மின்னல் உலகத்தோட சாவி இருக்குதா என்று கேட்டார். அந்த உலகம் அவரால் உருவாக்கப்பட்டது என்பதால் அந்த சாவியை பற்றி அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அந்த சாவியை கொண்டிருப்பவர் எவராக இருந்தாலும் அந்த உலகின் மின்னலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். மறுபுறம் அக்னிவேந்தனின் முகத்திலும் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் முந்தைய தாக்குதலில் ஜெயசமரன் எவ்வளவு மின்னலை திரட்டியிருந்தான் என்பதை அவரும் புரிந்து கொண்டார். ஆனால் உண்மையில் அந்த மின்னல் தாக்குதல்களின் ஒருங்கிணைந்த சக்தியை ஜெயசமரனால் தனது உடலிலிருந்து முழுமையாக வெளிப்படுத்த முடியவில்லை. அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கு முன்னால் அந்த மின்னல் சிவப்பு ஒளியுடன் சிக்கி தவித்தது. பிறகு நீண்ட நேரம் கழித்து அந்த 2 தாக்குதல்களும் மெதுவாக மறைந்து போயின. அதன் பிறகுதான் ஜெயசமரன் அனைவருக்கும் முன்பாக தெளிவாக தோன்றினார். அப்போது அவனது உடல் முழுவதும் இரத்தத்தால் நனைந்திருந்தது. அதே நேரத்தில் அவனது நிலை மிகவும் மோசமாக இருந்தது. இதிலிருந்து ஜெயசமரன் கடுமையாக காயமடைந்திருந்தாலும் அக்னிவேந்தனின் முதல் தாக்குதலை விட அதிக சக்தி கொண்ட 2வது தாக்குதலாலும் கூட அவனை தோற்கடிக்க முடியவில்லை என்பது தெளிவானது. அந்த தருணத்தில் ஜெயசமரனுக்கு முன்னால் மிதந்து கொண்டிருந்த வெள்ளி நிற கட்டிடத்தை பார்த்த அக்னிவேந்தன் மின்னல் உலகின் இடி ஒலி தொடர்ந்து முழங்குவதை கேட்டார். இதை கவனித்த அவர் மின்னல் மன்னனை கலக்கமான பார்வையுடன் பார்த்தார். அப்போது மின்னல் மன்னன் புன்னகைத்தபடியே, என்ன சந்தேகப்படாத, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த சக்திகள் உண்மையிலேயே மின்னல் உலகத்தை சேர்ந்ததுதான். ஆனா இந்த பையன் கிட்ட இந்த உலகத்துக்கான சாவி இருக்கு. அதனாலதான் அவனால இந்த சக்திகளை கட்டுப்படுத்த முடியுது. ஒருவேளை விதிதான் இந்த பையனை அடுத்த உன்னத வீரனா தேர்ந்தெடுத்திருக்கோன்னு இப்போ எனக்கும் தோணுது என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜெயசமரன் மின்னல் மன்னனை பார்த்தான். பின்னர் கைகளை கூப்பி அந்த புகழுக்கு அமைதியாக நன்றி தெரிவித்தான். அந்த சாவியை பயன்படுத்தி மின்னல் உலகின் சக்திகளை அழைத்திருக்காவிட்டால் அக்னிவேந்தனின் 2வது தாக்குதலை தாங்குவது அவனுக்கு சாத்தியமாகவே இருந்திருக்கார். இதை பற்றி நினைத்து ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவனது காதுகளில் ஏதோ உடையும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் அவனது முகம் நிறம் மாறியது. பிறகு அவனுக்கு முன்னால் மிதந்து கொண்டிருந்த வெள்ளி நிற கட்டிடம் விரிசல்களால் நிரம்பி இறுதியில் சிதறி போவதை கண்டான். இதை பார்த்ததும் ஜெயசமரனின் கண்களில் கவலை தோன்றியது.
அதை கவனித்த மின்னல் மன்னன் அவனிடம் விளக்கி, இங்க பாரு சமரா, மின்னல் உலகத்தோட சக்தி நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு வலிமையானது இல்ல. அதே மாதிரி அக்னிவேந்தனோட சக்திகளுக்கும் என்னோட சக்திகளுக்கும் நடுவுல ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது. உண்மையை சொன்னா இந்த உலகத்தோட மின்னல் சக்திகளால அவனோட இரண்டாவது தாக்குதலை தடுக்க முடிஞ்சதே அதோட மிகப்பெரிய திறமை தான். அதுக்கு மேல அதுங்களால உனக்கு உதவ முடியாது என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் சிறிது தயக்கத்துடன் தலையசைக்க தொடங்கினார். ஏனெனில் அக்னிவேந்தனை போன்ற ஒரு வீரனை எதிர்கொள்வது தனது எதிர்பார்ப்பை விட பல மடங்கு கடினமாக இருப்பதை அவன் இப்போது புரிந்து கொண்டான். ஒருவேளை இதுதான் அந்த பண்டைய குறியீட்டை கொண்ட இந்திரஜித் தலை வீரனின் உண்மையான சக்தியோ என்று அவன் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் அக்னிவேந்தன் ஜெயசமரனை பார்த்து சற்றே ஆச்சரியம் கலந்த குரலில், சமரா, நீ என்னோட இந்த 2 தாக்குதல்களையும் எதிர்கொண்டது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இப்போ உன்னோட தந்திரங்கள் எல்லாமே காலியாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் என்னோட 3வது தாக்குதலை எதிர்கொள்ள விரும்புறியா? என்ன நம்பு, இப்போ அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்னா அதை எதிர்கொள்ள உன்கிட்ட எந்த வழியுமே இல்ல என்றார். இதற்கு பதிலாக இரத்தக்கரை படிந்த தனது சிவந்த முகத்தில் ஒரு பிடிவாதமான புன்னகையுடன் ஜெயசமரன், நான் பண்டைய மின்னல் குறியீட்டுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்துட்டேன். நீங்களே சொல்லுங்க, இப்போ என்னால எப்படி பின்வாங்க முடியும்? அதனால மூத்த அக்னிவேந்தரே, எந்த தயக்கமும் இல்லாம என்ன தாக்குங்க என்றார். கடுமையாக காயமடைந்திருந்த போதிலும் ஜெயசமரனின் முகத்தில் தெரிந்த அந்த பிடிவாதத்தை அக்னிவேந்தன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் சில கணங்கள் கழிந்ததும் அவரது முகத்தில் இருந்த கருணை மெதுவாக எரிச்சலாக மாறியது. பின்னர் அவர், சரி, அப்படின்னா என்னோட 3வது தாக்குதலுக்கு தயாராகு. ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோ. இனி நான் எந்த கருணையும் காட்ட மாட்டேன் என்றார். இப்படி சொல்லிவிட்டு அக்னிவேந்தன் தன் உடலிலிருந்து மிக ஆபத்தான சிவப்பு நெருப்பை கட்டவிழ்த்து விட தொடங்கினார். அந்த நெருப்பு வெளியே வந்ததும் அந்த இடம் ஒரு உலை போல மாறியது. அதே நேரத்தில் சுற்றியிருந்த வெப்பமும் கணிசமாக உயர்ந்தது. இதை கண்ட மின்னல் மன்னனின் முகத்தில் பீதி தோன்றியது. அவர் உடனே கனத்த குரலில், அடுத்த தாக்குதல்ல நீ அந்த பண்டைய அக்னி குறியீட்டோட முழு சக்திகளையும் பயன்படுத்த போறியா? இது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அதனால கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இந்த பையன் அவனோட சக்திகளை வச்சுக்கிட்டு அந்த குறியீட்டோட முழு வலிமையையும் எப்படி தாங்குவான்? உன்னோட இந்த தாக்குதல் அவனுக்கு மரணத்தை விளைவிக்கும். அதனால உன்னோட பெருமையை ஒதுக்கி வச்சுட்டு கவனமா யோசி. ஏன்னா இப்ப இந்த விஷயம் ரொம்ப தீவிரமாயிடுச்சு என்றார். ஆனால் மின்னல் மன்னனின் வார்த்தைகள் அக்னிவேந்தனின் முகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அவர் தனது முஷ்டிகளை இறுக்கி பிடித்தார். அதனால் அவரை சுற்றி பரவியிருந்த உக்கிரமான நெருப்பின் தீவிரம் மேலும் அதிகரித்தது. பிறகு கண்ணமைக்கும் நேரத்தில் அந்த சிவப்பு நெருப்பிலிருந்து அவருடைய தலைக்கு மேலே ஒரு சூரியன் உருவானது. அது முழுமையாக உருவான போது அக்னிவேந்தன், கவலைப்படாத சமரா, இது உன்னோட ஆன்மாவை அழிக்க விட மாட்டேன். ஆனா இந்த தாக்குதல் உனக்கு மரணத்தை கொடுக்கும்னு நான் கடைசியா ஒரு தடவை சொல்லிக்கிறேன். அதனால இப்போ நேரம் இருக்கும் போதே உன்னோட முடிவை மாத்திக்கோ என்றார். ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை மட்டுமே நிலைத்திருந்தது. அதே நேரத்தில் அவன் இப்போது தனது உயிரை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தன் இலக்கிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காத ஒரு பைத்தியக்காரனை போல தோன்றினான். பிறகு ஜெயசமரன் தனக்குள்ளேயே மெதுவாக, இன்னைக்கு தெரிஞ்சிடும் இந்த விதி யாரோட பக்கம் இருக்குதுன்னு என்றான். ஜெயசமரன் பின்வாங்காததை பார்த்த அக்னிவேந்தனின் கண்களில் இருந்த இரக்கமற்ற தன்மை இன்னும் கூர்மையானது. அதே நேரத்தில் அவருடைய தலைக்கு மேலே மிதந்த சூரியன் 10,000 அடி அளவிற்கு பெரியதாக வளர்ந்தது. அது வளர வளர மின்னல் உலகில் இருந்த மின்னல்கள் கூட அழியத் தொடங்கின. ஏனெனில் அந்த பண்டைய குறியீட்டின் சக்திகளை அவைகளாலும் தாங்க முடியவில்லை. அந்த தருணத்தில் ஜெயசமரனும் அந்த அளவற்ற அபாய சக்தியால் நிரம்பியிருந்த அந்த மரண சூரியனை நேராக பார்த்தான். பிறகு அவன் உடனே தனது உடலில் மீதமிருந்த அனைத்து சக்திகளையும் வெளிப்படுத்த தொடங்கினான். அதைத் தொடர்ந்து அக்னிவேந்தனின் ஒரு சைகையுடன் அந்த சூரியன் முன்னேற தொடங்கியது. அதிலிருந்து தப்பிக்க ஜெயசமரனுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அந்த கணத்தில் மின்னல் உலகம் முழுவதும் மங்கலான ஒளியில் மூழ்கி ஒரு நெருப்பு நதியாக மாறியது. இந்த பயங்கரமான காட்சியை கண்ட மின்னல் மன்னன், இது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஒரு இரக்கமற்ற செயல் நியாயமே இல்ல. இந்த பையன் நம்மோட லட்சியத்துல நம்ம கூட இருக்கிறவன் என்று கத்தினார். அதே நேரத்தில் இனியாவும் கோபத்தில் பற்களை கடித்தபடியே ஜீவ மரண வாயிலின் கவசத்தை வெளியே எடுத்தார். பிறகு ரத்த சிவந்த கண்களுடன், டேய் கிழவா, சமரன் நமக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட 2 கண்ணையும் புடுங்கி எரிஞ்சிருவேன் என்று கத்த தொடங்கினாள். இந்த தருணத்தில்
கோபத்தால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்ட இனியா அனைத்து நாகரிகங்களையும் மறந்து அக்னிவேந்தனை தாக்க வேகமாக முன்னேறினார். ஆனால் அக்னிவேந்தன் எவருக்கும் பதிலளிக்காமல் தனது விரல்களிலிருந்து அபாயகரமான நெருப்பை வெளிப்படுத்தி இனியாவை சுற்றி ஒரு வலிமையான கவசத்தை உருவாக்கினார். இனியா எவ்வளவு பலமாக அந்த கவசத்தை தாக்கினாலும் அது சிறிதளவும் உடையவில்லை. அதை பார்த்த அக்னிவேந்தன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். பின்னர் அந்த நெருப்பு நதியை பார்த்து விரக்தி நிறைந்த குரலில், இந்த கதை இங்கேயே முடிய போகுது. நான் சமரனோட ஆன்மாவை வெளியே எடுத்து அவனை காப்பாத்துவேன். அவனோட உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு புது உடம்பை உருவாக்க நானே அவனுக்கு உதவுவேன். அதுக்காக அவனை என்னோட சுடர்வேந்தர் பிரிவுக்கு கூட்டிட்டு போறேன் என்றார். இப்படி சொல்லிக்கொண்டே அவர் தனது கைகளில் ஒரு ஒளி குப்பியை உருவாக்கினார். பிறகு அதில் ஜெயசமரனின் ஆன்மாவை வைக்க தயாரானார். ஆனால் அதே நேரத்தில் மின்னல் மன்னன் ஏதோ ஒன்றை உணர்ந்து அந்த சூரியன் ஜெயசமரனுடன் மோதிய இடத்தை உற்று பார்த்தார். அந்த மோதலுக்கு பிறகும் மின்னல் மன்னனின் முகத்தில் ஒரு விசித்திரமான ஆச்சரியம் தென்பட்டது. அதே சமயம் அக்னிவேந்தரின் முகம் முற்றிலும் நிறம் மாறியது. அவர் அந்த அதிர்ச்சியுடன், இல்ல, இது இது சாத்தியமே இல்ல என்றார். அவர் தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டிருந்த போது அந்த நெருப்பு நதியின் நடுவிலிருந்து ஒரு நிழல் மெதுவாக வெளியே நடந்து வருவது தெரிந்தது. அந்த நிழலை கண்ட உடனே கவசத்திற்குள் சிக்கியிருந்த இனியாவும் தனது இடத்திலேயே உறைந்து போனாள். அதிர்ச்சியில் அவளது கண்கள் உடனே விரிந்தன. அந்த தருணத்தில் மின்னல் உலகின் மீது ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. ஏதேனும் ஒரு சத்தம் கேட்டால் அது அந்த நிழலின் காலடி சத்தம் மட்டுமே. பிறகு மெதுவாக அந்த நிழல் ஒரு பிரகாசமான சிவப்பு ஒளியால் சூழப்பட்டு மூவருக்கு முன்னால் தெளிவாக தோன்றத் தொடங்கியது. அந்த ஒளியின் நடுவில் ஒரு சிறிய சிவப்பு கல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதிலிருந்து மிக பண்டைய சக்திகள் வெளிப்படுவதை உணர முடிந்தது. அந்த கல்லை கண்டதும் மின்னல் மன்னன் வியப்புடன் கூடிய குரலில், இந்த பண்டைய சிவப்பு கல், இது எப்படி இந்த பையனை பண்டைய அக்னி குறியீட்டோட சக்திகள் இருந்து காப்பாத்துச்சு? ஒரு நிமிஷம், இந்த கல்லோட சக்திகள் என்று நிறுத்தினார். அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரது முகத்தில் இருந்த ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. அதற்கு மேல் அவரால் எதையும் பேச முடியவில்லை. இதற்கிடையில் அக்னிவேந்தனின் முகமும் முற்றிலும் நிறம் மாறியிருந்தது. அப்போது அவர் அந்த ஒளிரும் கல்லை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்தவாறே அவர் தனது மனதிற்குள், இதோட சக்திகள் ஏன் அந்த பண்டைய அக்னி குறியீட்டோட சக்திகள் மாதிரியே இருக்குது என்று யோசித்தார். அந்த சமயம் ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து திகைத்து நின்ற அக்னிவேந்தனை பார்த்தான். பின்னர் அமைதியான குரலில் அவன், மூத்த அக்னிவேந்தரே, இந்த சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன் என்றான். அவன் இதை சொல்லும் போது மின்னல் உலகில் எரிந்த நெருப்பின் ஒளி ஜெயசமரனின் முகத்தில் பிரதிபலித்தது. அவன் முகத்தில் இன்னும் இரத்த கரைகள் இருந்தன. ஆனாலும் அதற்குள் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி மறைந்திருந்தது. அப்போது அக்னிவேந்தன் தனது ஆச்சரியத்தை அடக்கிக் கொண்டு கனத்த குரலில், இந்த கல், இது சரியா என்னது என்று கேட்டார். ஜெயசமரன் பண்டைய அக்னி குறியீட்டின் மிக சக்தி வாய்ந்த தாக்குதலையும் எதிர்கொண்டு விட்டு அவருக்கு முன்னால் பத்திரமாக நின்று கொண்டிருந்தான் என்பதே அவரால் நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது. அந்த கணத்தில் மின்னல் மன்னனாலும் எதையும் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் அக்னிவேந்தனின் கொடிய தாக்குதலிலிருந்து ஜெயசமரன் இப்படி தப்பித்தது உண்மையிலேயே அவருக்கு வியப்பூட்டுவதாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அத்தகைய சக்தி பண்டைய அழிவு குறியீட்டிடமே கூட இல்லை. அப்போது ஜெயசமரன் அந்த கல்லை மெதுவாக அசைத்து புன்னகையுடன், இது பண்டைய அக்னி குறியீட்டோட முதல் உரிமையாளர் விட்டுட்டு போன கல். இதோட பேரு பண்டைய தெய்வீக அக்னி கல். இதுலதான் பண்டைய அக்னி குறியீடு முதல்ல இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது அதை எப்படி தாங்காம இருக்கும் என்று கேட்டா. ஜெயசமரனின் வாயிலிருந்து அந்த பெயரை கேட்டதும் அக்னிவேந்தன் விரக்தி நிறைந்த குரலில், பண்டைய தெய்வீக அக்னி கல்லா? இது அக்னி மன்னனோட புதையல் என்றார். ஏனெனில் பண்டைய அக்னி குறியீட்டை எப்படி பயன்படுத்துவது என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும் அக்னி மன்னனுக்கு இணையாக அவரால் இன்னும் ஆக முடியவில்லை. இப்போதுதான் ஜெயசமரன் தனது தாக்குதலிலிருந்து எப்படி தப்பித்தான் என்பதை அவர் முழுமையாக புரிந்து கொண்டார். அவரது முகத்தில் தெரிந்த அந்த விரக்தியை கண்டு ஜெயசமரன் சிரித்துக் கொண்டே, மூத்த அக்னிவேந்தரே, விதி மறுபடியும் என் பக்கமே நின்னுடுச்சு. நான் காயமடைஞ்சிருந்த நிலைமையில உங்களோட இந்திரஜித் சக்திகளை என்னால நேரடியா எதிர்கொண்டிருக்க முடியாது. ஆனா நீங்க அந்த சக்திகளுக்கு பதிலா பண்டைய அக்னி குறியீட்டோட சக்திகளை பயன்படுத்துறீங்க. அதனால அதுல இருந்து தப்பிக்க என்கிட்ட இந்த வழி இருந்துச்சு என்றார். இப்போது ஜெயசமரன் முற்றிலும் உண்மையையே பேசிக் கொண்டிருந்தான். அவன் தனது அனைத்து முக்கியமான அஸ்திரங்களையும் ஏற்கனவே பயன்படுத்தி விட்டான். அதனால் அக்னிவேந்தரின் இந்திரஜித் சக்திகளுக்கு எதிராக அவனால் நேரடியாக எதையும் செய்ய முடியாத நிலைதான் இருந்திருக்கும்.
ஆனால் அக்னிவேந்தன் தனது தாக்குதலை இன்னும் ஆபத்தானதாக மாற்ற தனது பண்டைய குறியீட்டை பயன்படுத்தினார். ஏனெனில் எப்படியாவது பண்டைய மின்னல் குறியீட்டை அடைய வேண்டும் என்பதே அவரது ஒரே நோக்கமாக இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இயற்கையின் இந்த ஆபத்தான சக்திக்கு எதிரான மாற்று சக்தி ஜெயசமரனிடம் இருந்தது என்பது அவருக்கு தெரியவில்லை. அந்த தருணத்தில் மின்னல் மன்னன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். பின்னர் ஆழ்ந்த குரலில், இந்த பையன் உண்மையிலேயே விதியால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வீரன் தான். அக்னிவேந்தா, இந்த சவால்ல நீ தோத்துட்ட என்றார். அத்தியாயம் 1893. ஜெயசமரன் சவாலில் வென்றுவிட்டான் என்று மின்னல் மன்னன் சொன்னபோதும் அவரது முகத்தில் இருந்த ஆச்சரியம் இன்னும் மறையவில்லை. ஏனெனில் ஒரு பண்டைய குறியீட்டையும் பெற்றிருக்கும் இந்திரஜித்துக்கு எதிராக ஒரு பரமஜீவநிலை வீரன் இந்த சவாலில் வெற்றி பெறுவான் என்று யாராலும் எளிதில் நம்ப முடியாது. அப்போது அக்னிவேந்தன் மெதுவாக பெருமூச்சு விட்டு தலையை அசைத்தபடியே, நீ இந்த சவால்ல ஜெயிச்சிட்ட சமரா என்றார். இதை கேட்டவுடன் ஜெயசமரனின் கண்களில் அளவற்ற மகிழ்ச்சி மலர்ந்தது. அந்த நேரத்தில் அவனது உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் தாங்க முடியாத வலி இருந்தாலும் வெற்றியின் மகிழ்ச்சி முன் அந்த வலி மங்கத் தொடங்கியது. ஏனெனில் அக்னிவேந்தன் போன்ற ஒருவர் தான் கொடுத்த வாக்கை ஒருபோதும் மீறமாட்டார் என்பதை ஜெயசமரன் நன்றாக அறிந்திருந்தார். அதனால் பண்டைய மின்னல் குறியீட்டை பெறும் உரிமை இப்போது தன்னிடமே வந்துவிட்டது என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். ஜெயசமரன் அந்த மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்த போது அக்னிவேந்தன் அவனை நோக்கி பார்த்து, சமரா, நீ பண்டைய மின்னல் குறியீட்டை வாங்கிக்கலாம். ஆனா அந்த குறியீட்டோட ஒரு பகுதி எனக்கு தேவை என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே ஜெயசமரனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி திடீரென மறைந்தது. அதைத் தொடர்ந்து அவன் கவலையுடன் அக்னிவேந்தனை பார்த்தான். அதே நேரத்தில் மின்னல் மன்னன் தீவிரமான குரலில், என்ன பேசிட்டு இருக்க அக்னிவேந்தா? பண்டைய மின்னல் குறியீட்டோட ஒரு பகுதியை நீ எடுத்துட்டா சமரன்கிட்ட இருக்கிற அந்த குறியீடு முழுமையில்லாம போயிடும். நீ ஏன் இப்படி பண்ண விரும்புற என்று கேட்டார். இருவரின் முகங்களிலும் தெரிந்த கவலையை கவனித்த அக்னிவேந்தன் அமைதியான குரலில், ஏன்னா அது எனக்கு ரொம்ப அவசியம். எனக்கு பண்டைய மின்னல் குறியீடு முழுசா கிடைக்கலனாலும் குறைந்தபட்சம் அதோட ஒரு சின்ன பகுதியாச்சும் எனக்கு தேவை. அதை வச்சு இருளின் அடிமைகளை சிறைபிடிக்க நான் விரும்புறேன் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் அனைவரின் முகங்களிலும் ஆச்சரியம் பரவியது. ஏனெனில் அக்னிவேந்தன் ஏன் இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறார் என்பதை அவர்களால் உடனே புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் அக்னிவேந்தன் தனது எண்ணத்தை மேலும் விளக்கி, இந்த உலகத்துல இருளின் பல மறைமுக அடிமைகள் இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, முழு பிரபஞ்சத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்காங்க. ஆனா அவங்கள பத்தின எந்த தகவலும் நம்ம கிட்ட இல்ல. அப்படி மறைஞ்சிருக்கிற இருளின் அடிமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் அந்த பண்டைய மின்னல் குறியீட்டோட ஒரு பகுதி எனக்கு வேணும்னு சொல்றேன். இப்போ உனக்கு அந்த பண்டைய குறியீடு கிடைக்க போறதுனால இருளின் அடிமைகளை ஏமாத்தி வெளியே கொண்டு வர்றதுக்கு அதோட ஒரு பகுதி எனக்கு தேவைப்படுது என்றார். இதை கேட்ட ஜெயசமரனின் முகத்தில் இருந்த கவலை நீங்கவில்லை. ஏனெனில் இருளின் அடிமைகளை ஏமாற்றுவதற்காக அக்னிவேந்தன் இப்படி செய்ய விரும்புகிறார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட முயற்சி முழு சுடர்வேந்தர் பிரிவுக்கும் ஒரு பெரிய அழிவை அழைத்து வரக்கூடும். இருந்த போதிலும் அக்னிவேந்தன் இவ்வளவு ஆபத்தான முடிவை எடுக்க தயார் நிலையில் இருந்தார். அந்த சமயம் அக்னிவேந்தன் ஜெயசமரனை நேராக பார்த்து, சமரா, இந்த முயற்சியில பைரவனும் எனக்கு ஆதரவளிப்பான்னு உனக்கு சொல்லிக்கிறேன் என்றார். அக்னிவேந்தனின் அந்த வார்த்தைகளை கேட்ட மின்னல் மன்னன் முகத்தில் லேசான கவலையுடன், நீங்க எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப தைரியமானவங்க. அப்படி இருக்கும்போது இருளின் அடிமைகளை ஏமாத்தி வெளியே கொண்டு வர்றதுக்காக பண்டைய மின்னல் குறியீட்டை பயன்படுத்த விரும்புறீங்களா என்று கேட்டார். இதை கேட்ட அக்னிவேந்தன் மெதுவாக தலையசைத்து, இருளின் அடிமைகள் ரொம்ப வருடங்களாகவே மறைஞ்சிருக்காங்க. அவங்களோட செயல்கள் எல்லாமே இன்னும் நமக்கு மர்மமா தான் இருக்குது. அவங்கள வெளியே கொண்டு வர ஒரு பொறி வைக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த நோக்கத்துல வெற்றி கிடைச்சா அவங்கள பத்தின சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கலாம். அது நமக்கு பெரிய உதவியா இருக்கும். அதனாலதான் பண்டைய மின்னல் குறியீட்டை என்னால முழுசா பெற முடியலனாலும் அதோட ஒரு சின்ன பகுதியாவது எனக்கு வேணும்னு கேக்குறேன். அதை வச்சு அடுத்த 3 மாசத்துக்குள்ள அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் முடிச்சிருவேன் என்றார். அக்னிவேந்தனின் வார்த்தைகளுக்கு பிறகு அந்த இடத்தில் ஒரு கனமான அமைதி நிலவியது. அந்த அமைதியை ஜெயசமரன் உடைத்து கனத்த குரலில், அப்படின்னா 3 மாசம் கழிச்சு நான் சுடர்வேந்தர் பிரிவுக்கு வருவேன். அந்த நேரத்துல நீங்க உங்களோட நோக்கத்துல ஜெயிச்சிருந்தாலும் சரி, தோத்திருந்தாலும் சரி, அந்த பண்டைய குறியீட்டோட அந்த பகுதியை நான் திரும்ப எடுத்துக்குவேன். இதுக்கு உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார். உண்மையில் பண்டைய மின்னல் குறியீட்டின் ஒரு சிறிய பகுதியை மட்டும் நீக்குவதால்
அதன் சக்தி பெரிதாக குறையாது என்பதை ஜெயசமரன் அறிந்திருந்தான். ஆனால் அது முழுமையற்றதாகவே இருக்கும். அதனால் அந்த சிறிய பகுதி தவறுதலாக கூட வேறு யாரிடமாவது சென்றுவிடக் கூடாது என்றும், அதே நேரத்தில் வாழ்நாள் முழுவதும் ஒரு முழுமையற்ற பண்டைய குறியீட்டை சுமந்து நிற்கக்கூடாது என்றும் அவன் விரும்பினான். இதனால் தான் அக்னிவேந்தனின் கோரிக்கையை கேட்டவுடனே அவன் அந்த நிபந்தனையை முன்வைத்தான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட அக்னிவேந்தன் முதலில் சற்றே தயங்கினார். பின்னர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவர் அதற்கு ஒப்புக்கொண்டார். இதை கேட்ட ஜெயசமரன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். அதன் பின், அப்படின்னா மூத்த அக்னிவேந்தரே, நீங்க பண்டைய மின்னல் குறியீட்டோட ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கலாம் என்றார். இதை கேட்ட அக்னிவேந்தன் ஜெயசமரனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு உடனடியாக மின்னல் சூரியனிடம் சென்றார். அங்கு சென்று அவர் தன் கைகளில் அபாயகரமான நெருப்பை உருவாக்க தொடங்கினார். பின்னர் அந்த நெருப்புடன் மின்னலின் சூரியனை தொட்டார். அவர் அவ்வாறு செய்த கணத்தில் எண்ணற்ற மின்னல்கள் மின்னத் தொடங்கின. பிறகு ஒரு கணம் கழித்து அவர் தனது கையை திரும்ப பெற்ற போது அதில் திகைப்பூட்டும் அளவுக்கு பிரகாசமான ஒரு ஒளி தெரிந்தது. அந்த ஒளிக்குள் மிகவும் பழமையானதாக தோன்றும், ஆனால் ஒரு சிறிய குறியீடு வெளிப்பட்டது. அதிலிருந்து வெளிப்பட்ட ஆபத்தான சக்தியை அனைவரும் உணர முடிந்தது. அப்போது மின்னல் மன்னன், ஒரு பண்டைய குறியீட்டோட ஒரு சின்ன பகுதிய இன்னொரு பண்டைய குறியீட்டை பயன்படுத்தினா மட்டும்தான் பிரிச்சு எடுக்க முடியும். அதுவும் அந்த பண்டைய குறியீட்டோட உரிமையாளர் இல்லாத நேரத்துல மட்டும்தான் அது சாத்தியம் என்றார். அவர் இதை சொன்னதும் அக்னிவேந்தன் தனது கைகளை அசைத்து மின்னலை தாங்கும் அந்த பண்டைய குறியீட்டின் ஒரு பகுதியை தன்னுடன் எடுத்துக்கொண்டார். பிறகு அடுத்த கணமே அவர் ஜெயசமரன் முன் தோன்றி, நான் இங்க வந்த நோக்கம் இப்ப நிறைவேறிடுச்சு. அதனால இனி நான் இங்க இருக்க போறதில்ல. சமரா, பண்டைய மின்னல் குறியீட்டை கட்டுப்படுத்துறதுல நீ வெற்றி பெறுவன்னு நான் நம்புறேன். 3 மாசத்துக்கு அப்புறமும் நீ சுடர்வேந்தர் பிரிவுக்கு வரலன்னா அந்த பண்டைய குறியீட்டை கட்டுப்படுத்துறதுல நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நான் நினைச்சுக்குவேன். அப்போ திரும்ப நான் இங்க வந்து இந்த பண்டைய மின்னல் குறியீட்டை முழுசா நானே எடுத்துக்கிறேன். அப்புறம் மின்னல் மன்னா, நான் போயிட்டு வரேன் என்றார். அதே நேரத்தில் அந்த பண்டைய குறியீட்டை கட்டுப்படுத்துவதில் அவன் தோல்வி அடைந்தால் அதற்கான விலையாக தனது உயிரையே இழக்க வேண்டியிருக்கும் என்பதையும் ஜெயசமரன் நன்றாக அறிந்திருந்தான். பிறகு அக்னிவேந்தன் அங்கிருந்து புறப்படுவதை கண்ட மின்னல் மன்னன் சிரித்துக் கொண்டே, உன்னோட நோக்கத்துல நீ வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். ஆனா இருளின் அடிமைகளுக்கு எதிராக உங்களோட சேர்ந்து போராட முடியலன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு என்றார். அதற்கு பதிலாக அக்னிவேந்தன், கவலை வேண்டாம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இருளின் அடிமைகளையும் நான் அழிப்பேன். இப்ப நான் கிளம்புறேன் என்றார். அந்த வார்த்தைகளுடன் அவர் ஒரு சிவப்பு ஒளியாக மாறி மின்னல் உலகத்திலிருந்து உடனடியாக மறைந்தார். ஜெயசமரன் அவர் மறையும் வரை அசையாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவனது முஷ்டி மெதுவாக இறுகியது. அதே நேரத்தில் அடுத்த 3 மாதங்களில் அசுர கடலில் ஒரு பெரும் குழப்பம் வெடிக்கப் போகிறது என்பதும், அங்கு இருளின் அடிமைகள் மனிதர்களுக்கு எதிராக போரிடப் போகின்றன என்பதும் அவனுக்கு புரிந்தது. அப்போது மின்னல் மன்னன் வானத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்த மின்னல் சூரியனை சுட்டி காட்டி, சமரா, நீ இப்போ உன்னோட வெற்றியை அனுபவிக்கலாம். ஏன்னு தெரியல, ஆனா நீ அந்த குறியீட்டை கட்டுப்படுத்துறதுல வெற்றி பெற்றா பண்டைய மின்னல் குறியீடு அதோட புது உரிமையாளரை உண்மையிலேயே விரும்பும்னு எனக்கு தோணுது என்றார். இந்த நேரத்தில் ஜெயசமரன் தனது பார்வையை உயர்த்தி அந்த மின்னல் சூரியனை மெதுவாக பார்த்தான். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு பண்டைய குறியீட்டை கட்டுப்படுத்தும் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை கட்டுப்படுத்துவது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக செய்து முடிப்பேன் என்ற உறுதி அவனது மனதில் இருந்தது. அந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துக் கொண்டான். பின்னர் எந்த தயக்கமும் இல்லாமல் மெதுவாக அந்த மின்னல் சூரியனை நோக்கி நடக்க தொடங்கினான். அதைத் தொடர்ந்து அவனது உடல் அந்த சூரியனை தொட்ட அந்த நொடியில் இனியாவின் பதட்டமான கண்களுக்கு முன்பாகவே அவன் முழுவதுமாக மறைந்து போனான். அதே நேரத்தில் இனியாவை சுற்றி இருந்த கட்டுப்பாடுகள் நீங்கின. அதை பார்த்ததும் பண்டைய மின்னல் குறியீட்டை கட்டுப்படுத்தும் முயற்சி இப்போது தொடங்கிவிட்டது என்பதை அவன் உடனே புரிந்து கொண்டான். மறுபுறம் அந்த சூரியனுக்குள் நுழைந்த ஜெயசமரனால் எதையும் தெளிவாக uploaded by Myths Tamil Stories. தனது முஷ்டியை இறுக பிடித்தபடியே அவன் மெதுவாக, நான் இப்போ பண்டைய மின்னல் குறியீட்டுக்குள் இருக்கிறேனா என்று கேட்டான். அந்த கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்ட போது அவனுக்குள் பதிலும் உருவானது. ஏனெனில் அவன் ஏற்கனவே ஒரு பண்டைய அழிவு குறியீட்டை பெற்றிருந்தான். அதனால் ஒரு பண்டைய குறியீட்டை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டுமானால் அதன் சோதனைகளை கடந்து செல்ல வேண்டி இருக்கும் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். இப்போது அவன் நின்று கொண்டிருந்த இந்த இடமும் அத்தகைய ஒரு சோதனையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் புரிந்து கொண்டான். கடந்த முறை பண்டைய அழிவு குறியீட்டை கட்டுப்படுத்தும் போது அந்த மர்மமானதும் பாழடைந்ததுமாக இருந்த இருண்ட உலகில் அவன் அரை வருடம் முழுவதும் சிக்கிக் கொண்டிருந்தான். இந்த போராட்டத்திற்கு பிறகே அவனுக்கு வெளியேறும் வழியும் அந்த குறியீட்டின் அங்கீகாரமும் கிடைத்தது. அந்த நினைவுகள் மனதில் எழுந்தபோது
ஜெயசமரன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டான். பின்னர் கண்களை மூடி அங்கேயே அமைதியாக அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து ஜெயசமரனை சுற்றி யாரையும் நடுங்க வைக்கும் கர்ஜனையுடன் கூடிய ஆபத்தான மின்னல் சக்திகள் ஒன்று கூட தொடங்கின. அந்த கர்ஜனை நேரம் செல்ல செல்ல மேலும் மேலும் பெருகிக் கொண்டே சென்றது. அந்த சமயம் ஜெயசமரன் கண்களை மூடியிருந்த போதும் அவனது உள் சக்திகளிலிருந்து ஒரு விசித்திரமான வெள்ளி நிற ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியில் மிகவும் பண்டைய சக்திகள் உறைந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது. அந்த ஒளியுடன் சேர்ந்து அவனை சுற்றி கர்ஜித்துக் கொண்டிருந்த எண்ணற்ற மின்னல் கீற்றுகளையும் அவன் உணரத் தொடங்கினான். இதை கண்ட ஜெயசமரனின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அவன் உடனே திவானிடம், திவான், இந்த சோதனையில வெற்றி பெற நான் சரியா என்ன பண்ணணும் என்று கேட்டான். அதை கேட்ட திவான் ஒரு கணம் முழுவதும் அமைதியாக இருந்தான். அதன் பிறகு கனமான குரலில், பண்டைய மின்னல் குறியீட்டோட அங்கீகாரத்தை பெறவும் இந்த சோதனையில வெற்றி பெறவும் நீ வலிய தாங்கணும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் சிறிது ஆச்சரியமடைந்தான். அவன் இன்னும் ஏதோ கேட்க நினைத்த அந்த நொடியில் திடீரென்று ஒரு பெரும் சத்தம் முழு இடத்தையும் குலுக்கியது. அதே சமயம் மின்னல் சூரியனிலிருந்து 10,000 மின்னல் கீற்றுகள் ஒரே நேரத்தில் பாய்ந்து வந்து எந்த இரக்கமும் இல்லாமல் ஜெயசமரனின் உடலை தாக்கின. அந்த அதிர்ச்சியில் அவனது முழு உடலும் கடுமையாக நடுங்கியது. தாக்குதலின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் அவனுக்கு அதிலிருந்து தப்பிக்க ஒரு சிறிய வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. ஒரு சக்தி வாய்ந்த மின்சார அதிர்ச்சி போல அது அவனது உடல் எங்கும் பரவியது. அந்த வலியை தாங்க முடியாமல் ஜெயசமரன் பின்னால் சரிந்து விழுந்தான். உடனே அவனது வாயிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. அதே நேரத்தில் அவன் உடல் முழுவதும் மின்னல் கீற்றுகள் மின்னிக் கொண்டிருந்தன. அப்போது அவன் அளவற்ற வலியால் முனகத் தொடங்கினான். அப்போது அவன் உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்பையும் மின்னல் நேரடியாக தாக்குவது போல உணர்ந்தான். அந்த தருணத்தில் வியர்வை அவன் உடலெங்கும் வழிந்தது. நெற்றியில் நரம்புகள் புடைத்து வலியின் உச்சத்தில் அவன் அலறினான். அவனது நிலையை பார்த்த திவான் மீண்டும், பண்டைய மின்னல் குறியீடு ரொம்ப ஆக்ரோஷமான ஒண்ணு சமரா. அது பண்டைய அழிவு குறியீடு மாதிரி மர்மமானதும் அமைதியானதும் இல்ல. அதோட அங்கீகாரத்தை பெற விரும்பினா நீ எவ்வளவு வலிமையானவன்னு அதுக்கு நிரூபிக்கணும். இப்போ உன் மேல நடந்த 10,000 மின்னல்களோட தாக்குதல் மாதிரியே இன்னும் 10,000 தாக்குதல்களை தாங்கினதுக்கு அப்புறமும் நீ உயிரோட இருக்கணும் என்றான். அந்த வார்த்தைகள் காதில் விழுந்த அதே நொடியில் ஜெயசமரனின் முகம் முற்றிலும் வாடியது. அவன் உடனே கண்களை திறந்து அதிர்ச்சியுடன், இப்ப நீ என்ன சொன்ன? இன்னும் இந்த மாதிரி 10,000 வலி நிறைந்த தாக்குதல்களா? உனக்கு மூளை ஏதாவது கலங்கிருச்சா திவான்? இல்லனா என்ன கிண்டல் பண்றியா என்று கத்தினான். அவன் இப்படி சொன்ன அந்த கணத்தில் ஜெயசமரனின் முகத்தின் நிறம் முற்றிலும் மாறிவிட்டது. ஏனெனில் முதல் மின்னல் தாக்குதலே அவனை இந்த நிலையில் கொண்டு வந்திருக்கிறது என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். இப்படிப்பட்ட நிலையில் இன்னும் 10,000 தாக்குதல்கள் அவன் மீது விழுந்தால் ஒருவேளை அவனது உடலில் எந்த ஒரு பகுதியும் மிஞ்சாமல் போய்விடலாம். அந்த எண்ணமே அவனை நடுங்கச் செய்தது. அந்த சமயம் திவான் மேலும் பேசத் தொடங்கினான். அவன் சொன்ன வார்த்தைகள் ஜெயசமரனின் முகத்தை வெளியிடச் செய்ததுடன் அவனது கண்களில் பயத்தையும் நிரப்பின. இப்போ நீ இந்த இடத்துக்குள்ள வந்துட்ட சமரா. இதுக்கப்புறம் இங்கிருந்து வெளியே போக உனக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நான் சொல்றதை கேட்டு வரப்போற தாக்குதல்களை உன்னால முடிஞ்ச வரைக்கும் தாங்க முயற்சி பண்ணு. அதே மாதிரி இந்த இடத்துல என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இப்ப நீ தாங்க போறது 10,000 மின்னல்களோட 10,000 தாக்குதல்கள். அட கடவுளே, அத பத்தி நினைச்சாலே எனக்கே ஒரே பதட்டமா இருக்குது. இத்தனை தாக்குதல்களை எதிர்கொண்டா ஒரு உச்ச மகாயோகியே கூட கைவிட்டுட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஆனா சில சமயங்கள்ல ஒருத்தரோட பிடிவாதம் அவங்களோட உடல் பலவீனத்தை கூட குறைச்சிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத சமரா, நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். எப்படி இருந்தாலும் அளவில்லாத சக்தியை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சக்தியை பெறுவதற்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். கடைசியில யார் உயிர் பிழைக்கிறாங்களோ அவங்களே சரித்திரம் படைப்பாங்க என்றான். இதை சொல்லிவிட்டு திவான் அங்கிருந்து மறைந்து விட்டான். திவான் இப்படி செல்வதை கண்ட ஜெயசமரன் பதட்டத்துடன், திவான், திவான், திரும்பி வாடா. அட பாவி திவான், என்ன உன்னோட உயிர் நண்பன்னு சொல்லிட்டு ஒரு நண்பனை இப்படி சாக விட்டியடா என்று அலறினான். அவனது குரல் அந்த வெற்றிடத்தில் கரைந்து கொண்டிருக்கும் போதே அந்த பிரகாசமான ஒளிக்கு அருகில் மீண்டும் 10,000 மின்னல்களின் தாக்குதல் ஒன்று உருவாக தொடங்கி அது உறக்க கர்ஜித்தது. பிறகு அடுத்த நொடியிலேயே அந்த மின்னல் தாக்குதல் முன்னோக்கி பாய்ந்து ஜெயசமரனின் உடலை இரக்கமின்றி தாக்கியது. அந்த தாக்குதல்களை தாங்கிக் கொண்டபடியே மின்சாரம் தாக்கியது போல அவனது குரல் தடுமாற ஜெயசமரன் உடனே, என்னால முடியல என்று கத்தினான். அந்த மின்னல் தாக்குதல் முடிந்தவுடனே அவன் மீண்டும் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டான். அப்போது அவன் வாயிலிருந்து ரத்தம் வெளியேறுவது தெளிவாக தெரிந்தது. அந்த தருணத்தில் அவனது உடல் முழுவதும் கருகி இருந்தது.
உடலில் இருந்த முடிகள் அனைத்தும் சிலிர்த்து நின்றன. தாங்க முடியாத வலியால் அவன் பற்களை இறுக கடித்துக் கொண்டே, ஐயோ கடவுளே, இந்த மாதிரி இன்னொரு தாக்குதல் வந்தா நான் செத்தேன் என்றான். அத்தியாயம் 1894. வலியால் ஜெயசமரன் துடித்துக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு சக்தி வாய்ந்த மின்னல் அவனை மீண்டும் வெகு தூரம் தூக்கி எறிந்தது. இப்படியாக மிக கொடிய மின்னல் தாக்குதல்கள் தொடர்ந்து ஜெயசமரன் மீது விழுந்து கொண்டே இருந்தன. அந்த தாக்குதல்களுக்கிடையே மெதுவாக அவனது கண்களில் ஒரு பிடிவாதம் தோன்றத் தொடங்கியது. பிறகு அவன் தடுமாறிக்கொண்டே எழுந்து நின்று வானத்தை நோக்கி பார்த்தபடியே சத்தமாக என்று கத்தினான். அவனது அசைக்க முடியாத மன உறுதியை கண்டபோதும் மின்னல் தாக்குதல்கள் அவனை விட்டு விலகவில்லை. அவை தொடர்ந்து நிற்காமல் அவனை தாக்கிக் கொண்டே இருந்தன. அதே நேரத்தில் ஜெயசமரன் எத்தனை முறை கடுமையாக கீழே விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் தன் உள்ளிருந்த தைரியத்தை வரவழைத்து கண்களில் பிடிவாதத்துடன் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்றான். ஆனால் அந்த அதிர்வுகள் தொடர்ந்து அவனது உடலை சிதைத்ததால் அவன் கடுமையாக காயமடைந்தான். அதன் காரணமாக அவனது பார்வை மெதுவாக மங்கத் தொடங்கியது. எத்தனை மின்னல் தாக்குதல்கள் தன்னை தாக்கி உள்ளன, இன்னும் எத்தனை மீதம் இருக்கின்றன என்பதை கூட அவன் மறந்துவிட்டான். அப்போது அவனது உடலின் ஒவ்வொரு பகுதியும் உடைந்து போவது போல வலி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரனால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அவன் தனது கால்களில் நின்று கொண்டே இருந்தான். அந்த வேதனையின் நடுவிலும் அவன் உடைந்த குரலில் மீண்டும் மீண்டும், யார் உயிர் படைக்கிறாங்களோ அவங்களே வரலாறு படைப்பாங்க, நான் வரலாறு படைப்பேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். அந்த இடைவிடாத தாக்குதல்களின் நடுவில் திவானின் அந்த வார்த்தைகள் மட்டும் ஜெயசமரனின் மன உறுதியை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொண்டிருந்தன. ஆனால் தொடர்ந்து வந்த தாக்குதல்களால் இப்போது அவனது உடல் முற்றிலும் காயமடைந்திருந்தது. அதே நேரத்தில் அவனுக்குள் சக்திகள் பாயும் பாதைகளை அழிந்து போனது போல தோன்றின. இந்த தருணத்தில் அவனிடமிருந்த 3 முக்கிய சக்திகளால் கூட அவன் அனுபவித்த வலியை குறைக்க முடியவில்லை. ஆனாலும் ஜெயசமரனை ஆச்சரியப்படுத்திய ஒன்று இருந்தது. உடல் இல்லை என்ற உணர்வு வந்தாலும் அது சாம்பலாகி மறையவில்லை. அதைத் தொடர்ந்து காலம் மெதுவாக நகர்ந்தது. ஜெயசமரனும் மின்னல் தாக்குதல்களை தாங்கியபடியே அங்கு நின்று கொண்டிருந்தான். ஆனால் யாராலும் உணர முடியாத ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. அந்த மின்னலின் ஆக்ரோஷம் முன்பு மின்னல் மன்னனிடம் இருந்தது போல இப்போது மெதுவாக ஜெயசமரனின் உடலுக்குள் புகுந்து கொண்டிருந்தது. அவனது நிலைமை மிக மோசமாக இருந்தாலும் அவன் தோல் வெள்ளி நிறத்தில் மெல்ல பிரகாசிக்க தொடங்கியது. அந்த ஒளியில் அவன் ஒரு வெள்ளி பிணம் போல தோன்றினான். ஆனாலும் அவன் உயிருடன் இருந்தான். அதே நேரத்தில் அந்த மின்னல் தாக்குதல்கள் தொடர்ந்தன. காற்றுக்குள் கூட வெள்ளி நிறம் பறந்தது போல இருந்தது. ஜெயசமரன் விழுந்து மீண்டும் எழுந்தாலும் அவன் இப்போது ஒரு விசித்திரமான மயக்க நிலையில் இருந்தான். ஏனெனில் எப்போது விழுகிறான் எப்போது எழுகிறான் என்பது அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அவனது உடலுக்குள் முற்றிலும் அழிந்து போன பாதைகளின் மேல் இப்போது ஒரு வெள்ளி நிற படலம் படர்ந்திருந்தது. அதே நேரத்தில் அவை மெதுவாக குணமடைய தொடங்கின. பிறகு ஒவ்வொரு மின்னல் தாக்குதலையும் அவன் தாங்கும் போது அந்த வெள்ளி படலம் மேலும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அப்போது ஜெயசமரன் திடீரென ஏதோ ஒன்றை உணர்ந்து, ஒருவேளை இது 9999வது தாக்குதலா இருக்கலாம். இன்னும் ஒரே ஒரு மின்னல் தாக்குதல் தான். வா, உடனே வா, வந்து என்ன தாக்கு, என்னால இதுக்கு மேல காத்திருக்க முடியாது என்றான். இந்த வார்த்தைகளுடன் அவன் எப்படியோ சுய நினைவை பெற்றிருந்தான். அதனால் அடுத்த மின்னல் தாக்குதலுக்காக அவன் கூச்சலிட்டு கர்ஜித்தான். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மின்னல்களின் தாக்குதல் மீண்டும் தயாரானது. பிறகு இடியுடன் கூடிய அந்த தாக்குதல் அதிவேகமாக ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தது. ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் மட்டும் ஒரு புன்னகை தோன்றியது. அதை பார்க்க அவன் அந்த தாக்குதலை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள விரும்புவது போல மெதுவாக தனது கைகளை தயார்படுத்தினான். அப்போது அந்த மின்னல் தாக்குதலை கூட ஜெயசமரன் தன்னை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்பதை கவனித்தது போல இருந்தது. அந்த தாக்குதல் அவனை தாக்கிய கணத்தில் முழு உலகமும் ஒரு நொடி நின்று விட்டது போல உணரப்பட்டது. அந்த தாக்குதலுக்கு பிறகு ஜெயசமரனின் உடல் முற்றிலும் அழிந்தது. அப்போது அவனது எலும்புகள் கூட மிஞ்சவில்லை. அவனை ஒரு ரத்தம் கலந்த மூடுபனியாக மாற்றிய பின் அந்த மின்னல் தாக்குதல் மறைந்து போனது. அதைத் தொடர்ந்து அந்த மூடுபனி காற்றில் மெதுவாக பரவியது. அப்போது அதன் உள்ளே மின்னல்கள் மிதந்து கொண்டிருந்தன. பிறகு சிறிது நேரம் கழித்து திடீரென அந்த ரத்தம் கலந்த மூடுபனி ஒன்று சேர தொடங்கியது. அது பார்க்க அழிந்த உடல் மீண்டும் உருவாகிறது என்பது போல தோன்றியது. அந்த காட்சி மர்மமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. இறுதியில் ஜெயசமரனின் உடல் முழுமையாக மீண்டும் உருவானது. அப்போது அந்த உடலின் மேல் ஒரு விசித்திரமான வெள்ளி நிற ஒளி இருந்தது. அதை சுற்றி மின்னலின் சத்தம் மெதுவாக ஒலித்தது. ஆனாலும் அந்த உடலில் இன்னும் உயிர் இல்லை. அதே நேரத்தில்
ரத்தம் கலந்த மூடுபனியில் மிதந்து கொண்டிருந்த ஜெயசமரனின் ஆன்மா திடீரென முன்னோக்கி நகர்ந்து அந்த புதிய உடலுக்குள் நுழைந்தது. அது நுழைந்த நொடியில் அந்த உடலில் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்ச்சி ஏற்பட்டது. பிறகு அவன் உடனே மூடியிருந்த கண்களை திறந்தான். இப்போது அவன் மின்னலை பார்த்தபோது முன்பு இருந்த பயம் அவனுக்குள் இல்லை. மாறாக அந்த பயங்கரமான மின்னல் இப்போது அவனுக்கு நட்பாகவே தோன்றியது. பிறகு ஜெயசமரன் மெதுவாக தனது கையை நீட்டினான். அப்போது அவனுக்கு முன்னால் இருந்த மின்னல்களை ஒன்றாக சேர்த்தான். அதனால் அங்கே ஒரு பெரிய மின் அதிர்ச்சி உருவானது. ஆனால் அது அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அந்த பயங்கர சக்தி அவன் கைகளில் ஒரு செல்ல பிராணியை போல அவன் விருப்பப்படி அசைந்தது. ஜெயசமரன் அதை அமைதியாக பார்த்தபடியே புன்னகை செய்தான். பின்னர் அவன் பார்வையை முன்னால் திருப்பினான். அங்கே கண்ணை பறிக்கும் மின்னல்களின் நடுவே ஒரு பண்டைய குறியீடு மெதுவாக வெளிப்பட்டது. அந்த குறியீட்டை கண்டதும் ஜெயசமரனின் முகத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சி பரவியது. ஏனெனில் இறுதியாக அந்த பண்டைய மின்னல் குறியீட்டின் அங்கீகாரத்தை தான் பெற்றுவிட்டோம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். பிறகு அந்த மின்னல் குறியீடு ஜெயசமரனை சுற்றி மெதுவாக வட்டமிடத் தொடங்கியது. அதை உணர்ந்ததும் அவனது உடல் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியில் நடுங்கியது. அதே நேரத்தில் அந்த குறியீடு அவனுக்கு மிக அருகில் இருந்ததால் அகன்ற கண்களால் அவன் அதை கவனமாக பார்த்தான். ஆனால் ஜெயசமரன் தன் கையை நீட்டவில்லை. ஏனெனில் ஒரு பண்டைய குறியீட்டின் அங்கீகாரத்தை பெறுவது என்பது அதை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஆற்றல் கிடைத்துவிட்டது என்ற அர்த்தமல்ல என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அவனது உடலில் ஏற்கனவே பண்டைய அழிவு குறியீடு இருந்ததால் இன்னொரு பண்டைய குறியீடு உள்ளே நுழைவது மிகவும் கடினமான விஷயமாகும். அதிலும் முக்கியமாக ஒரு பண்டைய குறியீடு மற்றொன்றை தள்ளிவிட முயற்சிக்கும் தன்மை கொண்டது. இவை அனைத்தும் தனது உடலுக்குள் ஒரே நேரத்தில் நடந்தால் அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அதன் விளைவுகளை தாங்க முடியாது என்பதையும் ஜெயசமரன் புரிந்து கொண்டிருந்தான். அதனால் அவன் பதட்டத்துடன், திவான், எனக்கு உன்னோட உதவி தேவை. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு என்றான். ஜெயசமரனின் குரலை கேட்டதும் திவான் தூக்கத்திலிருந்து திடீரென விழித்தவன் போல சற்றே ஆச்சரியத்துடன், என்ன, நீ பண்டைய மின்னல் குறியீட்டோட அங்கீகாரத்தை வாங்கிட்டியா? இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம்தான். இத சொல்லியே ஆகணும். உன்னோட அதிர்ஷ்டம் நம்ப முடியாத அளவுக்கு வலிமையானதுதான் என்றான். பின்னர் அவன் மேலும், உனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஒரு பண்டைய குறியீட்டோட சக்தி அபரிமிதமானது. ஒருத்தர் அத்தகைய குறியீட்டை எடுத்தா அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா மாறிடுவாங்க. அதனால பெரும்பாலானவர்களுக்கு 2வது பண்டைய குறியீட்டை பெறுவது சாத்தியம் இல்ல. ஆனா என்னோட முதல் குருவான குறியீடுகளோட மூதாதையரை போல யாராவது மிகுந்த சக்தி அடைஞ்சா 8 பண்டைய குறியீடுகளையும் கட்டுப்படுத்துறது அவங்களுக்கு கடினமா இருக்காது. எல்லா பண்டைய குறியீடுகள்லையும் ரொம்ப புத்திசாலித்தனமானது பண்டைய அழிவு குறியீடு தான். அது உன்கிட்ட இருக்கிறது உன்னோட பெரிய அதிர்ஷ்டம். இந்த பண்டைய மின்னல் குறியீட்டை உன் உடம்புக்குள்ள கொண்டு வர்றதுனால ஒரு ஆபத்து இருந்தாலும் நல்ல விஷயம் என்னன்னா அதோட ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பண்டைய கல் ஏற்கனவே உன்கிட்ட இருக்குது என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. அவன் உடனே அந்த பண்டைய கல்லை வெளியே எடுத்து, நீ சொன்னது உண்மையா? இந்த பண்டைய கல் எனக்கு பண்டைய மின்னல் குறியீட்டை கட்டுப்படுத்த உதவுமா என்று கேட்டான். அதற்கு திவான் தனது குரலில் கொஞ்சம் பெருமையுடன், உனக்கு தெரியாது, ஆனா 8 பண்டைய குறியீடுகளோட சக்திகளுக்கு நடுவுல ஒரு அமைதியை கொண்டு வர்றதுக்காக தான் நான் உருவாக்கப்பட்டேனே. என்னோட சக்திகள் இன்னும் முழுசா வரலன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ பண்டைய அழிவு குறியீட்டையும் இந்த மின்னல் பண்டைய குறியீட்டையும் கட்டுப்படுத்துறது எனக்கு சிரமமானது இல்ல. நீ இப்படி பண்ணு, உன்னோட கண்களை மூடி உன் சக்கரங்களை திறந்து இந்த பண்டைய மின்னல் குறியீட்டை உனக்குள்ள வரவிடு. அதுக்கப்புறம் இந்த 2 குறியீடுகளுக்கு நடுவுல ஒரு அமைதியை உருவாக்க நாம 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம். அதே மாதிரி உன்னோட உள் சக்திகள் ரொம்ப காலமா அதிகரிக்காம தேங்கியே கிடக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதையும் அதிகம் பண்ணிக்கோ என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி தோன்றியது. அதே நேரத்தில் உள் சக்திகளை அதிகரிக்கும் இந்த வாய்ப்பு அவனுக்கு மிக விசித்திரமாகவும் முக்கியமானதாகவும் தோன்றியது. ஏனெனில் அவனது உள் சக்திகள் இயல்பாகவே அசாதாரணமானவை என்றாலும் அவை நீண்ட காலத்திற்கு முன்பே வளர்வதை நிறுத்தி இருந்தன. இப்போது அவன் ஒரு பரமஜீவ நிலைக்கு மாறி இருந்தாலும் உள் சக்திகளின் அளவில் அவன் இன்னும் ஒரு 5ஆம் நிலை தாந்திரிக நிலையில் தான் இருந்தான். அந்த அளவு சக்தி ஒரு நிரஞ்சன யோகி நிலை வீரனுக்கு தான் சமமானது. இதற்கிடையில் திவான் அவனுக்கு மேலும் விளக்கி, உன்னோட உள் சக்திகள் இவ்வளவு காலமா தேங்கி இருக்கிறதுக்கு காரணம் அது பண்டைய அழிவு குறியீட்டை நிர்வகிப்பதுல தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வர்றதுனாலதான். அந்த குறியீடு உன்னோட உள் சக்திகளை இடைவிடாம எடுத்துட்டே இருக்கிறதுனால அது வளர முடியாம தடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இதனால உனக்கு எந்த பயனும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஒரு காலம் வரும், அப்போ அந்த குறியீடு உன் உள் சக்திகள் எல்லாத்தையும் வட்டியோட திரும்ப தரும். அப்போ அது இன்னும் பல மடங்கு சக்தி வாய்ந்ததா மாறி இருக்கும் என்றான்.
திவானின் வார்த்தைகளை புரிந்து கொண்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். அதைத் தொடர்ந்து அவன் மெதுவாக கண்களை மூடினான். அப்போது கண்ணமைக்கும் நேரத்திலேயே அவனுக்கு அருகில் இருந்த பண்டைய மின்னல் குறியீடு ஒளிரும் ஒளியாக மாறி நேராக அவனது நெற்றிக்குள் புகுந்தது. பிறகு அந்த பண்டைய குறியீட்டை ஜெயசமரன் நேரடியாக தனது சக்கரங்களுக்குள் வழி நடத்தினான். அந்த கணத்தில் அவனது சக்கரங்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு தனி உலகம் போல உணரப்பட்டன. அதே நேரத்தில் அவற்றின் மையத்தில் ஒரு கருந்துளை மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது. அப்போது அதை சுற்றி எண்ணற்ற உள் சக்திகள் அலைபாய்வதை உணர முடிந்தது. அந்த சக்திகள் சுற்றி உள்ள ஆற்றலை இடைவிடாமல் உள்ளிழுத்துக் கொண்டிருந்தன. பிறகு திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி அந்த அமைதியை குலைத்தது. ஏனெனில் பண்டைய மின்னல் குறியீடு அங்கு முழுமையாக வந்தவுடன் சக்கரங்களுக்குள் எண்ணற்ற மின்னல்கள் தோன்றத் தொடங்கின. இந்த நிலை பண்டைய அழிவு குறியீட்டுக்கு விருப்பமாக இல்லை. அது உடனே வேகமாக சுழலத் தொடங்கியது. அப்போது அதன் ஆழத்திலிருந்து கருப்பு ஒளி வெளிப்பட்டு மின்னலுடன் நேரடியாக மோதியது. இதனால் ஜெயசமரனின் சக்கரங்களுக்குள் இருந்த சக்திகளின் கொந்தளிப்பு வேகமாக அதிகரித்தது. அதே நேரத்தில் 2 பண்டைய குறியீடுகளையும் ஒன்றாக வைத்திருக்க கூடாது என்று அக்னிவேந்தன் ஏன் தடுத்தார் என்பதை ஜெயசமரன் இப்போதுதான் முழுமையாக புரிந்து கொண்டான். வேறு வழியின்றி அந்த 2 பண்டைய குறியீடுகளின் மோதலால் தனது சக்கரங்களின் நிலை மிக மோசமாகி வருவதை அவன் உணர்ந்தான். அதனால் அவன் பதட்டத்துடன், திவான், சீக்கிரம் ஏதாவது பண்ணு, இல்லைன்னா என்னோட சக்கரங்கள் அழிஞ்சிரும் என்றான். ஜெயசமரனின் வேண்டுகோளை கேட்ட திவான் அமைதியாக தலையசைத்தான். பிறகு அடுத்த நொடியில் அந்த இடமெங்கும் வெண்மையான ஒளி பரவத் தொடங்கியது. அதற்குள் திவான் அந்த 2 பண்டைய குறியீடுகளுக்கும் இடையில் தோன்றினான். அதைத் தொடர்ந்து அவன் கைகள் முத்திரைகளை அமைத்துக் கொண்டே அமைதியை உருவாக்கும் குறியீடு என்றான். அவன் இந்த வார்த்தைகளை சொன்னவுடனே திவானின் கைகளிலிருந்து 2 வெள்ளை நிற ஒளி கீற்றுகள் வெளிப்பட்டன. அதில் ஒன்று பண்டைய அழிவு குறியீட்டுடன் இணைந்தது, மற்றொன்று பண்டைய மின்னல் குறியீட்டுடன் இணைந்தது. அவை இணைந்தவுடன் அந்த ஒளிகள் மெல்லியதாக இருந்தாலும் மிக வலிமையான கயிறுகள் போல உருவெடுத்து 2 குறியீடுகளையும் கட்டுப்படுத்த முயன்றன. அந்த வெள்ளை கயிறுகளால் பிணைக்கப்பட்ட பிறகு 2 பண்டைய குறியீடுகளும் நடுங்க தொடங்கின. அவற்றிலிருந்து சக்திகள் வெளிப்பட்டு ஒன்றுடன் ஒன்று மோத தயாரானது. ஆனால் அந்த வெள்ளை கயிறுகள் அதன் சக்திகளை மீண்டும் பின்னால் இழுத்து அந்த குறியீடுகளுக்குள் அடக்கின. இதை கண்ட ஜெயசமரன் பெருமூச்சு விட்டான். அதே நேரத்தில் 2 பண்டைய குறியீடுகளையும் தன்னால் கட்டுப்படுத்த முடியும் என்று திவான் சொன்னது உண்மைதான் என்று அவன் இப்போது உணர்ந்தான். 2 பண்டைய குறியீடுகளுக்கு இடையிலான மோதல் கட்டுக்குள் வந்ததும் பண்டைய அழிவு குறியீடு திடீரென்று வேகமாக சுழலத் தொடங்கி அதிலிருந்து எண்ணற்ற உள் சக்திகள் வெளியேறின. அவை வெளிப்பட்ட போது ஜெயசமரனின் சக்கரங்கள் விரிவடைவது போல தோன்றியது. இதை கண்ட பண்டைய மின்னல் குறியீடும் தனது சக்திகளை வெளிப்படுத்தி அவற்றுடன் கலக்கத் தொடங்கியது. இவ்வாறு 2 பண்டைய குறியீடுகளுக்கு இடையிலான அமைதி உடன்படிக்கை மெதுவாக முழுமையடைந்தது. இதன் மிகப்பெரிய பயன் ஜெயசமரனுக்கே கிடைத்தது. ஏனெனில் அவனது உள் சக்திகள் அபரிமிதமாக அதிகரித்தன. பிறகு சிறிது நேரத்தில் அவன் உள் சக்திகள் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடின. அந்த வெள்ளத்தில் ஒரு மென்மையான வெள்ளி நிற ஒளியும் கலந்திருந்தது. இந்த நேரத்தில் உள் சக்திகளின் அதிகரிப்புடன் தனது சொந்த வலிமையும் உயர்ந்து விட்டதை ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். இந்த மாற்றம் பல நாட்கள் தொடர்ந்தது. அதன் பிறகே சக்தி வளர்ச்சியின் வேகம் மெதுவாக குறைந்தது. இறுதியில் ஜெயசமரன் தனது மூடிய கண்களை திறந்து கால்களை ஊன்றி நின்றான். எழுந்தவுடன் உடலெங்கும் நிறைந்திருந்த புதிய சக்திகளை அவன் உணர்ந்தான். அது அவனது முகத்தில் ஒரு பெரிய புன்னகையை வரவழைத்தது. அப்போது திவான் அவனை நோக்கி, இந்த நேரத்துல நீ ஒரு பரமஜீவ உச்சநிலை வீரனா மாறிட்ட சமரா. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நீ இப்போ மகாயோகி நிலைக்கு ஒரு அடி தூரத்துல தான் இருக்க. உன்னோட உள் சக்திகளோட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில அதுங்கதான் மிகப்பெரிய பயன் அடைஞ்சிருக்குது. இப்போ நீ ஒரு தொடக்க நிலை தெய்வீக தாந்திரிகனா மாறி இருக்கிறத உன்னால உணர முடியும் என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். ஒரு தொடக்க நிலை தெய்வீக தாந்திரிகன் ஒரு உச்ச பரமஜீவ நிலை வீரனுக்கு சமமான சக்தியை கொண்டவன் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். இதன் மூலம் அவனது வெளிப்புற சக்திகளும் உள் சக்திகளும் இப்போது சமநிலையில் வந்துவிட்டன என்பது தெளிவானது. உண்மையில் தெய்வீக தாந்திரிகர்கள் 2 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர். ஒன்று தொடக்க நிலை, மற்றொன்று மகா நிலை. ஒரு தொடக்க நிலை தெய்வீக தாந்திரிகனால் ஒரு பரமஜீவ நிலை வீரனை எதிர்கொள்ள முடிந்தால் ஒரு மகா தாந்திரிகனால் ஒரு மகா யோகியையே சவால் செய்ய முடியும். இதற்கு முன்பு மிஷ்கின் என்ற பெயருடைய ஒரு தெய்வீக தாந்திரிகனை ஜெயசமரன் சந்தித்திருந்தான். ஆனால் மிஷ்கின் அப்போது புதிதாகவே அந்த நிலையை அடைந்திருந்ததால் அவனை முழுமையான தொடக்க நிலை தெய்வீக தாந்திரிகன் என்று கூட சொல்ல முடியாது. பிறகு ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக்கி பார்த்தபோது இந்த 2 சக்திகளை தவிர அவனது உடலில் இப்போது குறைந்தது 50 நாகமுத்திரைகள் உருவாகி இருந்ததை உணர்ந்தான்.
இதன் பொருள் அவனது பண்டைய நாகசக்திகளும் கணிசமாக வளர்ந்திருந்தன. மறுபுறம் எண்ணற்ற மின்னல் தாக்குதல்களை தாங்கிய அவனது உடல் ஒரு புதிய உடலாக மாறியிருந்தது. அது முன்பிருந்த உடலை விட பல மடங்கு வலிமையானதாக இருந்தது. இதை நினைத்ததும் ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். பின்னர் மெல்லிய குரலில், நான் இங்க வந்து குறைஞ்சது 2 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இங்கிருந்து வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். அத்தியாயம் 1895. கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜெயசமரன் மின்னல் சூரியனின் உள்ளிருந்து வெளியே வந்து மீண்டும் மின்னல் உலகிற்கு திரும்பினார். அந்த தருணத்தில் அந்த பெரும் பிரகாசமான மின்னல் சூரியன் முற்றிலும் மறைந்திருந்தது. அப்போது மின்னல் சக்திகள் அந்த முழு உலகத்தை எல்லா திசைகளிலும் சூழ்ந்திருந்தன. இதே நேரத்தில் அந்த இடத்தின் மின்னல் ஆற்றல்களில் ஒரு விசித்திரமான சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது திடீரென்று ஜெயசமரன் அங்கே தோன்றினான். அவனை சுற்றி யாரும் இல்லாததை அவன் கவனித்தான். அங்கிருந்த காட்டுத்தனமான சக்திகளை உணர்ந்து ஜெயசமரன் சற்றே கவலை கொண்டான். அந்த சமயம் அவனுக்கு எதிரே ஒரு வெள்ளி நிற ஒளி மங்கலாக பிரகாசிக்க தொடங்கியது. அதை உற்று பார்க்கும் போது அது மின்னல் மன்னனின் உருவமாக இருந்தது. ஆனால் அந்த உருவம் மிகவும் மங்கலாக தெரிந்தது. பிறகு மின்னல் மன்னன் ஜெயசமரனை பார்த்து, சமரா, நீ இந்த செய்தியை பாக்குறேன்னா பண்டைய மின்னல் குறியீட்டை கட்டுப்படுத்துறதுல நீ வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த குறியீட்டை நீ எப்படி பயன்படுத்துறேன்னு நேர்ல பார்க்க நான் விரும்புறேன். ஆனா துரதிருஷ்டவசமா எனக்கு இனி நேரம் இல்லை. நீ இந்த செய்தியை பார்க்கும்போது நான் ஒருவேளை இந்த உலகத்துல இருந்து நிரந்தரமா போயிருப்பேன். நான் போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற மின்னல் சக்திகள் இன்னும் காட்டுத்தனமாயிடும். அதனால அந்த பொண்ணை நான் முன்னாடியே வெளியே அனுப்பிட்டேன். அவ உனக்காக இந்த ஒளியை விட்டுட்டு போயிருக்கா. நீ வெளியே போகும்போது அவளை கண்டுபிடிக்க இதை பயன்படுத்திக்கோ என்றார். அவர் இதை சொல்லி முடிப்பதற்குள் ஒரு நீல ஒளி ஜெயசமரனை நோக்கி பறந்து வந்து அவனுள் கலந்தது. அதன் பிறகு மின்னல் மன்னனின் மங்கலான உருவம் மீண்டும் பேசத் தொடங்கி, இப்போ உன்கிட்ட 2 பண்டைய குறியீடுகள் இருந்தாலும் உன்னோட சக்திகள் இன்னும் போதுமான அளவுக்கு வளரல நண்பா. அதனால உன்கிட்ட பண்டைய குறியீடுகள் இருக்கிறத யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. இல்லனா இருளின் அடிமைகளை யாராவது ஒருத்தன் உன்னை இலக்கா எடுத்துக்குவான். அந்த நேரத்துல இந்த அளவுக்கு சக்தியோட அந்த 2 பண்டைய குறியீடுகளையும் பாதுகாக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இதுக்கு மேல நான் அதிகம் பேச விரும்பல. இந்த உலகத்து மேல ஆபத்து சூழ்ந்திருக்கும் போது போன உன்னத வீரம் பண்ண மாதிரி அதை காப்பாத்த உன்னால முடியும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில நான் விடைபெறேன் என் நண்பா என்றார். இதை சொன்னவுடன் அந்த மங்கலான உருவம் மெதுவாக ஒளிகளாக மாறி மறைந்தது. அதை கண்ட ஜெயசமரன் பண்டைய மின்னல் குறியீட்டின் முந்தைய உரிமையாளரின் கடைசி தடயமும் இப்போது இந்த உலகத்திலிருந்து மறைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டான். பிறகு அவன் ஒரு மரியாதை நிறைந்த பார்வையுடன் மின்னல் மன்னனை நினைத்து பார்த்தான். ஏனெனில் உலகை காப்பாற்ற அவர் பல தியாகங்களை செய்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஜெயசமரன் தனது கையை அசைத்து மின்னல் உலகத்திலிருந்து வேகமாக வெளியேறினான். அவன் சென்றதும் அந்த உலகம் மீண்டும் ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கியது. ஆனால் அங்கு பரவி இருந்த காட்டுத்தனமான சக்திகள் விரைவில் அந்த உலகை அழிக்கும் என்பதை யாரும் உணராமல் இல்லை. மறுபுறம் ஜெயசமரன் நிலவரைக்கு திரும்பிய போது அங்கு எந்த மனிதரையும் எந்த புதையலையும் காணவில்லை. அதிலிருந்து கடந்த 2 மாதங்களில் அனைவரும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டனர் என்பது தெளிவாக தெரிந்தது. அதை உணர்ந்த பிறகு ஜெயசமரன் மெதுவாக, முதல்ல இனியாவை கண்டுபிடிக்கணும் என்றான். இதற்கு பிறகு தனது முஷ்டிகளை இறுக பிடித்துக் கொண்ட ஜெயசமரன் வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். அவனுடன் அந்த நீல ஒளியும் வெளியே வந்தது. அந்த ஒளி திடீரென்று நடுங்க தொடங்கியது. பிறகு அடுத்த கணமே ஒரு பதட்டம் நிறைந்த குரல் அவனது காதுகளில் ஒலித்தது. சமரனா, நீங்க வெளியே வந்துட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த செய்தி உங்களுக்கு கேக்குதுன்னா புயல் மின்னல் பகுதியில் இருக்கிற புயல் மின்னல் தீவுக்கு வந்துடாதீங்க. இங்க 9 வாயில் பிரிவு, கருணாக பிரிவு, அப்புறம் தொண்டைமான் பிரிவை சேர்ந்த அந்த 3 கிறுக்கனுங்க உங்களுக்காக காத்திருக்கானுங்க. அவங்க என்ன கைது பண்ணி ஒளிச்சறையில அடைச்சிட்டானுங்க. அதுவும் இல்லாம அவங்க உதவிக்கு இன்னும் பல சக்தி வாய்ந்த வீரர்களையும் கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அதனால தயவு செஞ்சு இங்க வந்துடாதீங்க என்று கேட்டதா. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சக்தி வாய்ந்தவனாக மாறியிருந்த ஜெயசமரனின் மகிழ்ச்சி மெதுவாக மறைய தொடங்கி அவனது கண்களில் ஒரு விசித்திரமான கொலை வெறி மின்னியது. அந்த உணர்வோடு அவன் தாழ்ந்த குரலில், அப்படின்னா அவனுக்கு எல்லாரும் அங்க ஒண்ணு கூடி இருக்கானுங்களா என்றான். பின்னர் மெதுவாக சிரித்தபடியே, ரொம்ப நல்லது, அவனுங்களை தனித்தனியா தேடி கொள்ள வேண்டிய என்னோட நேரம் நிறைய மிச்சமாகும் என்றான். அந்த வார்த்தைகளை முடித்ததும் அவன் உடனே ஒரு ஒளியாக மாறி இனியா வர வேண்டாம் என்று தடுத்த புயல் மின்னல் தீவை நோக்கி வேகமாக பாய்ந்தான். அவன் முன்னேறி செல்லும் வேளையில் வானத்தில் திடீரென்று இடி ஒளி முழங்க தொடங்கியது.
அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் புதையல் வேட்டை ஏற்கனவே முடிந்திருந்த போதிலும் புயல் மின்னல் பகுதியில் இன்னும் பெரும் பரபரப்பு நிலவி வந்தது. ஏனெனில் புயல் மின்னல் தீவு என்று அழைக்கப்படும் அந்த தீவில் பல பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் ஒன்று கூடியிருந்தனர். அவர்கள் அனைவரும் அவதார் குகையில் அதிகமான புதையல்களை பெற்ற ஜெயசமரன் என்ற ஒரே ஒரு இளைஞனுக்காக அங்கு காத்திருந்தனர். அவதார் குகையின் அனைத்து சிறப்பு புதையல்களையும் கைப்பற்ற வேண்டும் என்றால் ஜெயசமரனை சிறைபிடித்து அவரிடமிருந்து அனைத்தையும் பறித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தனர். இந்த தீவு புயல் மின்னல் பகுதியிலிருந்து வெளியேறுவதற்கான மிக குறுகிய பாதையில் இருந்ததால் பெரும்பாலான வீரர்கள் இந்த வழியையே தேர்ந்தெடுத்திருந்தனர். அதே சமயம் வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த ஏராளமான வீரர்கள் ஒரு ஒளிச்சிறையை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். அந்த ஒளியாலான சிறையின் உள்ளே இனியா அமைதியின்றி அமர்ந்திருந்தாள். அந்த நேரத்தில் கோபம் கொந்தளித்த நிலையில் அவள் தனது ஜீவ மரண வாயில் கவசத்தால் அந்த சிறையை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த சிறை மிகுந்த வலிமை கொண்டதாக இருந்ததால் அவளால் அதை உடைக்க முடியவில்லை. அந்த சிறையிலிருந்து சற்று தொலைவில் 9 வாயில் பிரிவின் மகாயோகி மூத்தவர் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகிலேயே கருணாக பிரிவின் மூத்தவரும் இருந்தார். அப்போது அவர்கள் இருவரின் முகங்களிலும் கொடூரமும் அதிருப்தியும் தெளிவாக பிரதிபலித்தன. இத்தனை சக்தி இருந்தும் புதையலிலிருந்து சிறப்பான எதையும் அவர்கள் பெற முடியாததே அதற்கு காரணம். அப்போது அருகில் நின்று கொண்டிருந்த அதிரவன் அந்த பகுதியை உற்று பார்த்தபடியே 2 மாசத்துக்கு மேலாயிருச்சு, ஆனாலும் அவன் இன்னும் வரல. ஒருவேளை அக்னிவேந்தா அவனை கொண்டிருப்பானோ என்று கேட்டான். அந்த நேரத்தில் அவனது நிலைமை முன்பை விட மிகவும் நன்றாக இருந்தது. அற்புத மருந்துகளின் உதவியால் அவனது சிதைந்த கை மீண்டும் வளர்ந்திருந்தது. ஆனால் அதற்காக அவன் தனது உள் சக்திகளை பெருமளவில் செலவழித்திருந்தான். இதை கேட்டதும் அவனிடமிருந்து சிறிது தொலைவில் நின்றிருந்த லியானா, மூத்த அக்னிவேந்தா ரொம்ப ஆபத்தானவர்ங்கிறதுல எனக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர்கிட்ட ரொம்ப பொறுமை இருக்குது. அதனால புதிய தலைமுறையோட எந்த வீரரையும் அவர் அழிப்பாருன்னு நான் நினைக்கல. இத்தனை நாளா சமரம் இங்க வராததுல இருந்து அவன் மின்னல் உலகத்துல ரொம்ப விசேஷமான ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கணும்னு தெளிவா தெரியுது என்றாள். அவள் சொன்ன வார்த்தைகள் அதிரவனின் மனதில் இருந்த பொறாமையையும் வெறுப்பையும் மேலும் தூண்டின. அவன் உடனே கோபத்துடன், என் கையில மட்டும் அதிகாரம் இருந்திருந்தா அந்த சமரனையும் அக்னிவேந்தனையும் நான் ஏற்கனவே அழிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் மின்னல் உலகத்துல இருந்து எல்லா பொக்கிஷங்களும் நமக்கே சொந்தமாயிருக்கும் என்று கத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த லியானாவின் முகத்தில் ஒரு லேசான கவலை மெதுவாக தோன்றியது. ஏதோ ஒரு அறியாத காரணத்தால் அவளது மனதில் ஒரு கெட்ட உணர்வு எழுந்தது. உண்மையில் அவள் சில மாதங்களுக்கு முன்பே அந்த புயல் மின்னல் பகுதியை விட்டு வெளியேற நினைத்திருந்தாள். ஆனால் மின்னல் உலகில் உள்ள புதையல் பற்றிய தகவல்களை அறிந்து திரும்ப வேண்டும் என்று அவள் சார்ந்த பிரிவு அவளுக்கு கட்டளையிட்டிருந்தது. அதே நேரத்தில் அக்னிவேந்தன் போன்ற சக்தி வாய்ந்த ஒருவர் விசேஷமாக கருதும் ஒரு பொருள் எந்த வகையிலும் சாதாரணமான புதையலாக இருக்க முடியாது என்பது அவளுக்கு தெரியும். மேலும் அக்னிவேந்தனை யாராலும் குறிவைக்க முடியாததால் அனைவரின் கவனமும் ஜெயசமரனை நோக்கியே திரும்பியது. அவனை பிடித்து அவனிடமிருந்து அனைத்து ரகசியங்களையும் வெளிக்கொணர முயற்சி செய்தனர். ஆனால் ஜெயசமரனின் திறமைகளை நேரில் பார்த்த பிறகு அவனை சிறையில் அடைப்பதே ஒருவேளை அனைவரும் செய்த பெரும் தவறாக இருக்குமோ என்ற சந்தேகம் லியானாவின் மனதில் எழுந்தது. இருந்தாலும் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் அது அவள் சார்ந்த பிரிவின் ஆணை. அந்த ஆணைக்கு கீழ்ப்படிதல் அவளுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. இந்த எண்ணத்துடன் அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். பின்னர் மெதுவாக, இன்னும் 1 மாசம் வரைக்கும் காத்திருப்போம். அதுக்குள்ளேயும் அவங்க திரும்ப வரலன்னா நாம எல்லாரும் அமைதியா தோல்வியை ஏத்துக்கிட்டு திரும்பி போக வேண்டியதுதான் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்ட அதிரவன் உடனே தலையசைத்து, இல்ல, என்னால இதுக்கு மேல இங்க காத்திருக்க முடியாது. எங்களோட பிரிவு என்ன சுடற்கடல் பிரிவுக்கு போக சொல்றாங்க. அடுத்த சில மாதங்கள்ல சுடர்வேந்தர் பிரிவு ஏற்பாடு பண்ண ஒரு மின்னல் வித்தை போட்டி அங்க நடக்க போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசா பண்டைய மின்னல் குறியீடு கிடைக்கும். அது இந்த உலகத்துல இருக்கிற மிக அரிய புதையல்கள்ல ஒண்ணு. எந்த ஒரு வீரனும் அதை அடைஞ்சாலும் அவனோட 7 தலைமுறைக்கும் போதுமான செல்வம் அவனுக்கு கிடைக்கும். அக்னிவேந்தனால எல்லாருக்கும் முன்னாடி இப்படி தற்பெருமை காட்ட முடியுதுன்னா அவன்கிட்ட ஏற்கனவே ஒரு பண்டைய குறியீடு இருக்கிறதுனாலதான். நான் அந்த பண்டைய மின்னல் குறியீட்டை வாங்கின உடனே இந்த அதிரவன் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுவேன் என்றான். அதிரவனின் பேச்சை கேட்ட லியானா அவனை பார்த்து அமைதியாக, நீ உண்மையிலேயே அந்த போட்டியில ஜெயிப்பேன்னு நினைக்கிறியா? அதிரவா, நம்ம 2 பேர்ல ஒருத்தர் கூட முதல் 30 போட்டியாளர்களுக்குள்ள வரமாட்டோம்னு உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி சூழ்நிலையில நாம ஜெயிக்கிறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்ல. நம்மளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த பிரிவுகளோட வீரர்கள் இருக்கிறத நீ எப்படி மறந்த என்று கேட்டாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அதிரவனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மெதுவாக எரிச்சலாக மாறியது. அந்த போட்டியில் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை குறைவானது அல்ல என்பதையும் அவர்களில் பலர் மிகுந்த திறமை கொண்டவர்கள் என்பதையும் அவன் நன்கு அறிந்திருந்தான். அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால் அவனை விட அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை
அவனும் மனதிற்குள் ஒப்புக்கொண்டான். அப்போது லியானா ஒரு கணம் யோசித்துவிட்டு மீண்டும், சமரனோட திறமையை பார்த்தா அவன் முதல் 20 இடங்களுக்குள்ள வருவான்னு எனக்கு தோணுது. ஆனா மத்த வீரர்களுக்கு எதிராக அவனால என்ன பண்ண முடியும்னு என்னால கணிக்க முடியல என்றாள். இதற்கு பதிலாக அதிரவன் ஒரு பயமூட்டும் குரலில், அந்த பையனை நீ ரொம்ப அதிகமாவே மதிக்கிற லியானா. முதல் 20 இடங்களுக்குள்ள அவன் வர்றதுக்கு சாத்தியமே இல்ல. எப்படி இருந்தாலும் அந்த போட்டியை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் முதல்ல இங்கிருந்து உயிரோட தப்பிச்சு போகணும் என்றான். இதை கேட்ட லியானா அவனது வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏனெனில் ஜெயசமரனால் இந்த தீவிலிருந்து எப்படி தப்பிச் செல்ல முடியும் என்பது அவளுக்கே தெளிவாக தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த இடத்தில் அந்த நேரத்தில் 7 மகாயோகி நிலை வீரர்கள் கூடியிருந்தனர். அதே நேரத்தில் அருகில் இருந்த ஒரு குன்றின் மீது 3 பேர் அமர்ந்திருந்தனர். அவர்களின் உடல்களிலிருந்து மிகவும் அபாயகரமான சக்திகள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. அந்த மூவரில் ஒருவன் தொண்டைமான் பிரிவைச் சேர்ந்த தாரிக், மற்ற இருவரும் அவனுடன் வந்த போர் வீரர்கள். அப்போது நிலவன் சிந்தனையுடன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கையில இருந்து ஒரு வித்தியாசமான சக்தியை நான் உணர்ந்தேன். அது அவன் யாருக்கோ ஒரு செய்தி அனுப்பின மாதிரி இருந்துச்சு என்றான். இதை கேட்ட தாரிக் முன்னால் அமர்ந்தபடியே முகத்தில் ஒரு மர்மமான புன்னகையுடன், அப்படின்னா சமர மின்னல் உலகத்துல இருந்து வெளியே வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணை நாம புயல் மின்னல் தீவுல சிறைபிடிச்சு வச்சிருக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் கண்டிப்பா இங்க வருவான். ஆனா இந்த தடவை நம்மளோட நோக்கத்துல நாம தோத்துட்டோம். மின்னல் உலகத்துல இருந்து நான் முன்னாடி உணர்ந்த அதே விசித்திரமான உணர்வு இப்போ முழுசா மறைஞ்சிருச்சு. இதுக்கு அர்த்தம் நாம இங்க எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கத்துல நாம தோல்வி அடைஞ்சிட்டோம். இதுக்கு பின்னாடி அந்த தனியா அக்னிவேதம் தான் இருக்கணும். சரி, எப்படி இருந்தாலும் அத பத்தி இனி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த சமரம் மூலமா நாம இழந்ததை ஈடு பண்ணிக்கலாம். அதுக்கும் மேல நாம சீக்கிரமா சுடர்கடல் பகுதிக்கு போகணும் என்றான். தாரிக்கின் வார்த்தைகளை கேட்ட நிழவன் லேசான ஆச்சரியத்துடன், சுடர்கடல் பகுதியா? சுடர்வேந்தர் பிரிவு ஏற்பாடு பண்ணியிருக்க அந்த போட்டிக்காகவா? ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற சக்திகளை வச்சு பார்த்தா அந்த போட்டியில நம்மளால ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன்னா இந்த அசுர கடல்ல இருக்கிற புதிய தலைமுறை வீரர்கள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த 10 பேர்ல கூட நமக்கு இடம் இல்லையே என்றான். இதற்கிடையில் தாரிக்கின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அவன் அமைதியாக, நாம ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்கள ஒருத்தங்களா இல்லனா என்ன? இந்த போட்டிக்காக சைத்ரன் அண்ணாவை அனுப்பி இருக்கிறதா பிரிவுல இருந்து எனக்கு செய்தி வந்திருக்குது. இப்போ நாம ஜெயிக்கிறத வேற யாராலையும் தடுக்க முடியாது. நான் தப்பா நினைக்கலன்னா அக்னிவேந்தன் மின்னல் உலகத்துல இருந்து எடுத்த அந்த புதையல் கண்டிப்பா பண்டைய மின்னல் குறியீடு தான். அதை இந்த போட்டியோட வெற்றியாளருக்கு பரிசா கொடுக்க அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற தனித்துவமான ஒரு பொருள் அந்த இடத்துல மறைஞ்சிருந்தத இன்னும் என்னால நம்ப முடியல. அக்னிவேந்தன் ஏன் அந்த மாதிரி ஒரு பொருளை பரிசா கொடுக்க விரும்புறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம தொண்டைமான் பிரிவுக்கு அதை ஜெயிக்கிறதுல எந்த சிரமமும் இருக்காது. ஏன்னா அந்த பொருள் உண்மையிலேயே மின்னல் உலகத்துல இருந்திருந்தா நியாயப்படி அது நமக்கு தான் சொந்தம் என்றா. பிறகு ஒரு கணம் கழித்து அவன் முகபாவனை மாறி, ஒரு நிமிஷம், இந்த சக்தி என்றான். இதை சொன்னவுடன் அவன் உதடுகளில் மீண்டும் ஒரு புன்னகை தோன்றியது. பிறகு அவன் சத்தமாக சிரித்துக் கொண்டே, சமரம் வந்துட்டா என்றான். அதைத் தொடர்ந்து தூரத்திலிருந்து ஒரு சக்தி வேகமாக நெருங்கி வருவதை தாரிக் தெளிவாக உணர்ந்தான். அவனது வார்த்தைகளை கேட்ட நிழவன் மற்றும் மித்திரனின் முகங்களிலும் மகிழ்ச்சி தெரிந்தது. மூவரும் அந்த சக்தியை உணர்ந்த அதே தருணத்தில் தீவில் இருந்த மற்ற சக்தி வாய்ந்தவர்களும் அதை உணர்ந்து கொண்டனர். அப்போது அவர்கள் அனைவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் அந்த சக்தி தீவை நோக்கி வேகமாக வந்த திசையை நோக்கி திரும்பியது. அடுத்த நொடியில் பச்சை ஒளியால் சூழப்பட்ட ஒரு இளைஞன் மின்னல் வேகத்தில் அவர்கள் முன் தோன்றியதை அவர்கள் அனைவரும் கண்டனர். அப்போது அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அவனை பார்த்ததும் அதிரவன் கொலைவெறியுடன், சமரா, கடைசியா நீங்க வந்துட்டியா என்று கத்தினான். மறுபுறம் ஜெயசமரன் காற்றின் நடுவே நின்றபடியே தீவில் கூடியிருந்த சக்தி வாய்ந்த வீரர்களை மெதுவாக உற்று பார்த்தான். பிறகு அவனது பார்வை விரைவில் ஒளிச்சரையின் மீது நிலைத்தது. அதன் உள்ளே இனியா வெளியே வர முயன்று கொண்டிருந்தாள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.